இருக்கு. ஜூலை 10ல இருந்து ரொம்ப பெருசா இருக்கேப்பா. ஜூலை 10ல இருந்து ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமா செப்டம்பர் 10 வரைக்கும் இன்னுமே பெருசு தான். சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஜூலை 10ல இருந்து செப்டம்பர் 10 வரைக்கும் ஸோ அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த மாதிரி கோச்சிங் கொடுக்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொறுத்துள்ள ஒரு மிஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எந்த மாதிரி இதில் நம்ம வந்து கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னா ஜூலை 10ல இருந்து செப்டம்பர் 10 வரைக்கும் நமக்கு முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஜூலையிலேருந்து நமக்கு ஆகஸ்ட் வரைக்கும், ஆகஸ்ட் 10 வரைக்கும் ஒரு 30 நாள் இருக்கா. ஸோ ஆகஸ்ட் 10 வரைக்கும் இது ஒரு 30 டேஸ். ஆகஸ்ட் 10 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது ஒரு 30 டேஸ் வந்துடும். 30 டேஸ் 30 நாள் ப்ளஸ் 30 நாள் 30 டேஸு ப்ளஸ் ஆகஸ்ட் 10ல இருந்து செப்டம்பர் 10 வரைக்கும், செப்டம்பர் 10 வரைக்கும் அது ஒரு 30 நாள் 30 டேஸ். 30 அப்படிங்கிறது ஸோ 30 + 30 60 நாள். இந்த மிஷன் அப்படிங்கிறது 60 நாள் அப்படிங்கிறது இன்ட்டு 6 ஹவர்ஸ், 6 மணி நேரம். 6 மணி நேரம் இதுதான் நம்மளுடைய பிளான். ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் 2 பேசுங்கம்மா. வாய்ஸ் கேட்கல சார், மியூட்ல இருக்கு சார். வாய்ஸ் வந்து மியூட்ல இருக்கப்பா. ஆன்லைன்ல இப்போ கேக்குதா? ஆன்லைன்ல ஓகேவா? இப்போ கேக்குது சார். ஓகேம்மா. ஜூலை 10ல இருந்து ஸோ இன்னையிலேருந்து குரூப் 2 அப்படிங்கிறத நியூ பேட்ச் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம்னு வச்சுங்களேன். அது உங்களுக்கு அடிஷனல் தான். ஸோ ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடியதில் நமக்கு மிக முக்கியமாக ஒரு 30 நாள் இருக்குது. ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 10 வரைக்கும் ஒரு 30 நாள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு இன்னும் கையில் இருக்கிறது 60 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பயிற்சி. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பயிற்சி. மார்னிங் செஷன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 4 hours. மார்னிங் செஷனில் ஒரு 4 hours அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ ஈவினிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு 2 hours கொடுக்குறோம். ஈவினிங் அப்படிங்கிறது ஒரு 2 hours கொடுக்குறோம். இது எப்படி நம்ம பிளான் பண்ண போகிறோம்? அப்போ நமக்கு இன்னும் கையில் இருக்கிறது 360 மணி நேரம் இருக்குது. 360 hours. 360 hours அப்படிங்கிறது நம்ம கையில் இன்னும் இருக்குது. 360 மணி நேரம். 360 மணி நேரத்தை நம்ம ஹை ஃபோக்கஸ் பண்ண போகிறது எது? சரியா? நம்ம 360 மணி நேரத்தை நம்ம ஹை ஃபோக்கஸ் பண்ண போகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொடுக்க போகிறது தமிழ் அப்படிங்கிறதுக்கு நம்ம முழு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். தமிழ் அப்படிங்கிறதுக்கு லாங்குவேஜ், தமிழ் அப்படிங்கிறதுக்கு நம்ம 100 கேள்விகள் அப்படிங்கிறத முழுசாக எடுக்கணும். 100க்கு 100 எடுக்கணும். ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மேத்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம 100க்கு 100 அப்படிங்கிறத எடுக்கணும். மேத்ஸ் அப்படிங்கிறது நம்ம 100க்கு 100 எடுக்கணும். தேர்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து இந்தியன் பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணுறோம். 15 வந்தால் கூட ஓகே தான். 15லேருந்து 25. ஸோ ஃபோர்த் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடியது சயின்ஸ். இந்த குரூப் 2க்கு நம்ம சயின்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் குரூப் 4 படித்தவங்க இருக்கீங்க உள்ள. குரூப் 4க்கு குரூப் 1க்கு படித்தவங்க இருக்கிறதுனால ஸோ சயின்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதிலேருந்து ஒரு 25, சயின்ஸ்லேருந்து ஒரு 25. ஸோ இப்போ இந்த வார பிளான், இந்த வாரத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு 20 நாளைக்குள்ள இந்த பிளான் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். ஆல்ரெடி நம்ம யூனிட் 8 முடிச்சதுனால நம்ம பாலிட்டி சயின்ஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோம். சரியா? மேத்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். தமிழ் தான் வெரி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமானது. செகண்ட் செக்மெண்ட் வந்து நம்ம யூனிட் 8, அதுக்கப்புறம் யூனிட் 4 ப்ளஸ் யூனிட் 7 இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நடத்த போகிறோம். யூனிட் 4, யூனிட் 7. யூனிட் 4 வந்து ஹிஸ்ட்ரி, யூனிட் 7 வந்து ஐஎன்எம். யூனிட் 7 அப்படிங்கிறது ஐஎன்எம், யூனிட் 8 அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட லிட்ரேச்சர். போத் தான் தமிழுக்கும் இதுக்கும் ஈக்குவல் கிடைக்கும். தமிழ் அண்டு இது யூனிட் 8க்கும் ஈக்குவல் கிடைக்கும். ஸோ அடுத்த செக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபிக்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ். ஸோ ரெகுலராக நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அதில் மாற்ற கருத்து கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவும் போல் நமக்கு ரெகுலராக இருக்கும். நம்ம எப்போவுமே கிளாஸ் கொடுக்க போகிறோம். இது செகண்ட் செக்மெண்ட். ஸோ இது வந்து 100 அப்படிங்கிறது ஒரு 100னா சாரி, இந்த இடத்துல மேத்ஸ் வந்து 25. ஸோ இங்கேயே 125 175ங்கிறப்ப குறைஞ்சபட்சம் 150 கொஸ்டின். இந்த ஏரியாவிலேருந்து மொத்தம் 50 கொஸ்டின். இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 50 கொஸ்டின். 150 வெயிட்டேஜ் கொடுத்து இப்படி தான் படிக்கணும். இது வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஓரியன்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 150 கேரி அவுட் பண்ணாவே நீங்கள் உள்ளே வந்துடலாம். 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிங்கனாவே கரெக்டாக அடிச்சாவே உள்ளே வந்துடலாம். சரியா? கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கணும். அது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்.
சரியா? ஸோ இந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்த உடனே நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போறோம். தம்பி என்ன எது காணப்பா எடுக்கணுமா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுக்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சாலிடா நமக்கு வந்து 1 hour இருக்கும். சாலிடா 1 hour இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது சாலிடா 1 hour. தென் மேத்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1 hour இருக்கும். கால செஷன்ல சொல்றேன். கால செஷன் 1 hour இருக்கும். தென் வந்து ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு 2 hours இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 2 hours. கரண்ட் அஃபேர்ஸ் 1 hour. கரண்ட் அஃபேர்ஸ்னு சொன்னால் வெறுமனே நம்ம பேப்பர் ரீடிங் கிடையாது. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்ஜெக்ட் ஆக்குவோம். சிலபஸ் அது இப்போ நேற்றுக்கு படிச்சது முந்தானத்து படிச்சதெல்லாம் வரும். ஹிஸ்ட்ரி வரும், பாலிட்டி வரும், எக்கனாமிக்ஸ் வரும், சயின்ஸ் வரும், எல்லாம் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் 1 hour. அதுக்கப்புறம் மேத்ஸ் 1 hour. ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 2 hours மார்னிங் செஷனில். இது மார்னிங் செஷன் 4 hours முடிஞ்சிருச்சு. ஈவினிங் செஷன் 2 hours காமிச்சிருக்கேன்ல, ஒன்லி தமிழ் தான். ஒன்லி தமிழ் 2 hours. சாலிடாக ஒன்லி வந்து தமிழ் மட்டும் 2 hours அப்படிங்கிறது ஈவினிங் செஷனில் போகும். ஸ்டாண்டர்ட் வைஸாக போகும். ஃபர்ஸ்ட் இந்த ஜூலை 10 இருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ். வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம 11th ஆரம்பிக்கிறோம். 11th முடிச்சதுக்கப்புறம் +2 முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 10th, அதுக்கப்புறம் 9th, 8th, 6th, 7th சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து டவுன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வரோம். மேலேருந்து 11th 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10th 9th நான் ஆல்ரெடி நிறைய படிச்சும் உள்ளே இருக்கின்றனால இதோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 10 இருந்து செப்டம்பர் 10 வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸாக டைரக்ட் பண்ணுவோம். தமிழை பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி நடத்தும் போது சிறப்பு தமிழ் உள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். சிறப்பு தமிழ் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல 12th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ். தமிழ்ல 100க்கு 100 பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்முக்காக தமிழை நீங்க கம்பல்சரி 100க்கு 100 பிடிக்கணும். மேத்ஸ் இப்போ முடிச்சிட்டோம். மறுபடியும் மேத்ஸ் வந்து ரிவிஷன் ஆகிட்டே இருக்கும். ரெகுலரா மேத்தமெட்டிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மேத்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூடுதலாக நடத்துறோம். இப்போ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது டிஎன்பிசி கிடையாது, நம்ம நடத்திருக்கிறோம். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்று நடத்தணும்ல மிக்சர் அண்ட் அலிகேஷன், அது டிஎன்பிசி கிடையாது, நடத்திருக்கிறோம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் நடத்த போறோம், இன்னைக்கு நடத்த போறோம். அது வந்து டிஎன்பிசி கிடையாது, அதை நம்ம நடத்த போறோம். ஏன்னு கேட்டால் நீங்கள் எல்லாமே இப்போ எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிக்கங்க. எம்டிஎஸ் போட்டிருக்காங்க 8000 போஸ்ட்டுக்கு மேலே, அதை அப்ளை பண்ணி வச்சுங்க. யாரெல்லாம் 32 வயதுக்கு உள்ளே இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே எலிஜிபிள் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஒரு 30 வயசு 32 வயசுங்கிறது. ஸோ நமக்கு வந்து இப்போ ஆர்ஆர்பி போட்டிருக்கிறாங்க, எம்டிஎஸ் போட்டிருக்கிறாங்க, சிஜிஎல் போட்டிருக்கிறாங்க, சிஹெச்எஸ்எல் இப்போ நடந்துட்டு இருக்கு. சிஹெச்எஸ்எல் அடுத்தடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் வரப்போகுது, எல்ஐசி, ஜிஐசின்னு வரும், நிறைய எக்ஸாம்ஸ் வரும். அதுக்கு நமக்கு மேஜராக ரோல் பண்ண போகிறது வந்து ஆப்டிடியூட் தான், ரீசனிங் தான், இங்கிலீஷ் தான், ஜென்ரல் அவேர்னஸ் தான், கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அது ஓரியன்டாக தான் நம்ம கிளாஸ் கொடுக்க போகிறோம். டெஸ்ட் பேட்ச் பண்ணுவோம். திங்கட்கிழமை வியாழக்கிழமை எப்போ போல டெஸ்ட். மார்னிங் 5 மணிக்கு எப்போ போல டெஸ்ட், விடிய காலம் 5 மணிக்கு எப்போ போல டெஸ்ட். நான் சொன்ன இந்த 60 நாள் பயிற்சியில உங்களுக்கு 3, அதாவது 5 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்னிங் டெஸ்ட் இருக்கும், 5 AM டெஸ்ட், ஒரு 5 டெஸ்ட். அப்புறம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை 2 டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 7 டெஸ்ட் இருக்குங்க. இப்போ வாரம் 7 டெஸ்ட். ஸோ வாரம் 7 டெஸ்ட்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 6 7 42 420 சாரி ஆமாம் 42 டெஸ்ட். ஸோ டோட்டலாக 42 டெஸ்ட் இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு 7 டெஸ்ட்னு வச்சுங்களேன். ஸோ வாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு 7 டெஸ்டா. அப்போ 60 நாள் அப்படிங்கிறது வந்து மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்கும்? வாரத்துக்கு 7 டெஸ்ட். இன்னும் எத்தனை வாரம் இருக்கு? 60ல் எத்தனை வாரம் இருக்கு? 60ல் எத்தனை வாரம் இருக்கு? 96 54 96 54 9 வாரம் இருக்கு. 8 வாரமா? செம்மையா பண்றீங்க. 8 வாரம் தான் இருக்கா? ஓ, வாரம் 7 நாள் கணக்கு கஷ்டமா? 7 நாள் கணக்கு கஷ்டம். 8 56 8 56. அப்ப 8 வாரம் இருக்கு. அப்ப 8 வாரம்ன்றப்ப 8 56 56 டெஸ்ட் வரைக்கும் வைக்கலாம். 56 டெஸ்ட் வரைக்கும் வைக்கலாம். அந்த 56 டெஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 6 டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதிருங்க. 6 டெஸ்ட் அது ஃபுல் டெஸ்ட் எழுதிருங்க. 50 டெஸ்ட் அப்படிங்கிறது எப்போ போல யூனிட் வைஸ் டெஸ்ட், பீரியாடிக்கல் டெஸ்ட், ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிடும். சரியா? ரொம்ப முக்கியமானது. இந்த குரூப் 2 இந்த மாதிரி அணுகுனா நிச்சயமா நீங்க ரிசல்ட் படிக்க முடியும். இந்த குரூப் 2 நீங்க இந்த மாதிரி அணுகுனா ரிசல்ட்டை படிக்க முடியும். தமிழ்ல தான் நீங்க ஹை ஃபோக்கஸ் பண்ணணும். லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷ். தமிழ் படிக்கிறவங்க தமிழ், இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷ். ஆனா என்னை பொறுத்தவரை தமிழ் படிக்கிறது வெல் அண்ட் குட்னு சொல்லுவேன். ஏன்னா பிரிலிம்ஸ்ல உங்களுக்கு இருக்கு, மெயின்ஸ்ல உங்களுக்கு இருக்கு, ஜிகேலயும் உங்களுக்கு இருக்கு. யூனிட் 8ன்றது முழுக்க தமிழ். தமிழ் படிச்சா வெல் அண்ட் குட். இல்ல சார் எனக்கு தமிழே வராதுன்னு சொல்றவங்க இங்கிலீஷ்ல போயிடலாம். பிரிலிம்ஸ்க்கு மாத்திரம் இங்கிலீஷ்ல போயிடலாம். 100 கொஸ்டின்ஸ். ஸோ வி வில் சப்போர்ட் யூ.
சரிங்களா? தமிழ் அப்படிங்கிறதுக்கும் ஸோ இங்கிலீஷ்ங்கிறதுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் தமிழ் ஹை ஃபோக்கஸ் பண்ணுவோம். தமிழை பொறுத்தவரை 100க்கு 100 பிடிக்கலாம். போன குரூப் 4லேயே நமக்கு வந்து 96 வரைக்கும் வச்சிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், ஆனால் 96 வரைக்கும் வச்சிருக்காங்க. தமிழ் தான் உங்களுக்கு கேரி அவுட் பண்ணும். தமிழை வச்சு தான் நீங்கள் உள்ளே வர முடியும். என்னை பொறுத்தவரை நீங்கள் தமிழில் 100க்கு 100 பிடிச்சாகணும். தமிழ் அப்படிங்கிறதுல 100 அப்படிங்கிறத நீங்கள் பிடிச்சாகணும். தமிழில் 100 எடுத்தே ஆகணும். சரியா? அதுக்கப்புறம் மேத்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் 25 எடுத்தாகணும். மேத்ஸ்ன்றது 25. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 60 அப்படிங்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ். இது 185. 185க்கு நீங்கள் 150 வந்தால் கூட நீங்கள் உள்ளே வந்துடலாம். ப்ரிலிம்ஸ் 150 ப்ளஸ் வந்தால் கூட நம்ம எய்ம் வேணால் 180 ப்ளஸ்ஸாக இருக்கலாம். எடுக்கிறது 150 ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரிலிம்ஸில் உள்ள ஓடிடலாம். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத நம்ம உள்ளே வந்துடலாம். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன சார் அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது என்ன சார் தெரியணும். இப்போ நிறைய பேருக்கு சார் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. சிலபஸ் எனக்கு தெரியல. இப்போ சிலபஸ் தெரியலன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன மாதிரி சார் வரும் நான் சொல்லிட்டேன். தமிழ் வந்து சாலிடாக 100 கொஸ்டின். தமிழில் வந்து 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எப்பவும் போல சாலிட். தமிழ் வந்து 100 கொஸ்டின் அப்படிங்கிறது எப்பவும் போல சாலிட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு தமிழ் தனியாக இருக்குது. அப்புறம் யூனிட் 1ன்றது நமக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னால் யூனிட் 1ன்றது சயின்ஸ். யூனிட் 1ன்றது நமக்கு சயின்ஸ் எடுத்துக்கோங்க. யூனிட் 1 அப்படிங்கிறது நமக்கு வந்து சயின்ஸ். சரியா? யூனிட் 1 வந்து எப்பவுமே சயின்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 அப்படிங்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். யூனிட் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ யூனிட் 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு சயின்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். யூனிட் 1 வந்து சயின்ஸ். ஸோ யூனிட் 1 வந்து சயின்ஸ். யூனிட் 2 அப்படிங்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். யூனிட் 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி. யூனிட் 3 வந்து ஜியாகிரபி. யூனிட் 4 அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி. யூனிட் 4 புதுசாக உங்களுக்கு தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. சார் என்ன யூனிட்னே தெரியல சார் சொன்னீங்க இல்லையா? ஸோ எழுதி வச்சுக்கலாம். யூனிட் 1 அப்படிங்கிறது வந்து சயின்ஸ். ஸோ சயின்ஸ்லேருந்து எவ்வளோ கேள்விகள் அதிகபட்சம் கேட்பாங்கன்னா 25 கேள்வி. அதிகபட்சம் 25 கேள்வி கேட்டுருவான். யூனிட் 2ங்கிறது ஜியாகிரபி. சரி கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 10 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். யூனிட் 3 அப்படிங்கிறது வந்து ஜியாகிரபி. ஜியாகிரபியில் வந்து 5ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 5ல இருந்து 10 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ரேஞ்ச். யூனிட் 4 ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல வந்து ஒரு 7ல இருந்து 15 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 7 to 15 இது ரேஞ்ச் தான். யூனிட் 5 அப்படின்னு சொல்லக்கூடியதுல குவாலிட்டியில இருந்து 10ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். 10 to 20, 10ல இருந்து 20 வரைக்கும் ரேஞ்ச் தான் கொடுக்குறேன். யூனிட் 6 எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 5ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ். யூனிட் 7ன்றது ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் அப்படிங்கிறது இந்தியன் மூவ்மெண்ட். இதுலேயே ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 5ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும். இந்த யூனிட் 4 யூனிட் 7 நீங்க கம்பைன் பண்ணி படிக்கணும். யூனிட் 4 நீங்க யூனிட் 7 கம்பைன் பண்ணி படிக்கணும். யூனிட் 8 நீங்க தனியாக வச்சுக்கலாம். ஸோ யூனிட் 8 நீங்க தனியாக வச்சுக்கலாம். யூனிட் 8 அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 15ல இருந்து 20 கேள்வி கேட்டுருவாங்க. 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க யூனிட் 8. யூனிட் 9 அப்படின்னு சொல்லக்கூடியதுல 5ல இருந்து 10 கொஸ்டின். யூனிட் 8ங்கிறது தமிழ்நாடோட லிட்ரேச்சர். யூனிட் 8ங்கிறது தமிழ்நாடோட லிட்ரேச்சர். யூனிட் 9 அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு அப்படிங்கிறதோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இது படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி ஈஸி. இந்த இது படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி ஈஸி. எது தெரியுமா? நீங்க யூனிட் 8, 9 மட்டும் படிக்க தேவையில்லை. மற்ற போலீஸ் எக்ஸாமுக்கு யூனிட் 9 மட்டும் படிக்க தேவையில்லை. போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அது கூட படிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு நடத்தக்கூடியதுன்றப்ப கண்டிப்பா இருக்கணும். ஆர்ஆர்பிக்கு சொல்றேன், ஆர்ஆர்பி அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் நடத்துறதுக்கு கம்பல்சரி படிச்சாகணும். ஏன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணோம். நகராட்சி நடத்தின கொஸ்டின் பேப்பர் 100 கொஸ்டினை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி காமிச்சேன். அதில் எவ்வளோ கொஸ்டின் வந்து தமிழ்நாடு பேஸ்டாக வந்துருந்தது. பர்டிகுலராக திட்டங்கள், தமிழ்நாடு திட்டங்கள் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். ஸோ நேற்றுக்கு ஈவினிங்ல தமிழ்நாடு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவோம். கம்ப்ளீட் தமிழ்நாடு அப்படிங்கிறத முடிச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் யூனிட் 10 அப்படின்னு சொல்லக்கூடியதான் மேத்ஸ். யூனிட் 10ன்றது மேத்ஸ். இதுல இருந்து சாலிடா 25 தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த குரூப் 4ல 27 கேட்டா 27 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க குரூப் 4ல. அந்த மாதிரி இருக்குது. அதனால 25ங்கிறது சாலிட். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப நம்ம டார்கெட் எங்க சார் இருக்கு? நான் சொன்ன தமிழ், அந்த தமிழ்ல 100 அப்படிங்கிறது நம்ம டார்கெட்டா இருக்கணும். முழுக்க 100 எடுக்கணும். ரெண்டாவது யூனிட் 10 அப்படிங்கிறது மேத்ஸ். மேத்ஸ்ல இருந்து நம்ம 25 எடுக்கணும். அதே மாதிரி யூனிட் 8 அதுல இருந்து நம்ம 25 எடுக்கணும். யூனிட் 8
மூணாவது ப்ரிஃபரன்ஸ். நான்காவது ப்ரிஃபரன்ஸ் வந்து பாலிட்டி போயிடும். பாலிட்டி, அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்ஆர், அப்புறம் எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபி, ஈவன் சயின்ஸ் அப்படிங்கிறது போயிடுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. இப்போ நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சுங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா படிச்சுங்க. எழுதலாம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம முழுக்க இதை ஒரு ரிவிஷனாக தான் எடுத்து போகிறோம். ரிவிஷன் ஒரு 10 அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துங்க. ஒரு 10 மாதம், ஒரு வருஷம். நேற்றுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தமிழ்நாடை பற்றி நான் எடுத்து கொடுத்தேன். தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடை பற்றி எடுத்து கொடுத்தோம். இன்னைக்கு நம்ம எதில் போகிறோம் சார் அப்படின்னு சொன்னால் முழுக்க நம்ம எதில் நேஷனல் லெவல் நியூஸ் அப்படின்னு போடுங்க. நேஷனல் லெவல் நியூஸ், தேசிய அளவில். அப்போ இந்தியா சார்பில் இந்திய அளவில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து சரியா ஒரு மணி நேரம் இதுல இருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது இந்த குரூப் 2க்கு. அதே மாதிரி வருகிற குரூப் 1 அப்படிங்கிறதுக்கு இதுல இருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. ஓப்பன் சேலஞ்ச், நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ஒட்டுமொத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வருஷத்துல, போன ஜூன் 2023 இருந்து இந்த 2024 மே வரைக்கும். அப்புறம் இந்த ஜூன் மாசத்துல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து அடுத்த குரூப் 2க்கு நீங்க தயாராகிங்க. குரூப் 1 வந்து இந்த ஜூன் வரைக்கும் நீங்க நல்லா படிச்சுக்கணும். சரியா? போன ஜூன்ல இருந்து இந்த ஜூன் வரைக்கும் அட்லீஸ்ட் 1 இயரா இருக்கும். 1 இயராவது நல்லா படிச்சுக்கணும். ஸோ அப்படியே பார்த்துங்க. வேற யாராக்கா டவுட் இருந்தால் பார்த்துங்கன்னா ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டேன். எவ்வளோ நேரம் இன்னும் கையில் இருக்குன்னா 360 மணி நேரம் இருக்கு. இன்னும் 360 மணி நேரம் இருக்கு. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். இது வந்து நம்ம அகாடமிக் ஸ்டடி. நீங்க எக்ஸ்ட்ரா வேணா ஒரு 2 ஹவர் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம். செல்ஃப் ஸ்டடி புதுசாக இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். எப்பவுமே நம்ம ஒரு போட்டித் தேர்வுல நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா ஒரு 5 பில்லர் வந்து அவசியம். ஒரு 5 பில்லர் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து நம்ம கையில எப்பவுமே வச்சுக்கணும். சிலபஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ். ரெண்டாவது வந்து ஸ்டடி மெட்டீரியல். ரெண்டாவது பில்லர் அப்படிங்கிறது ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம கையில வச்சுக்கணும். மூன்றாவது அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, அது டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி இருந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலும், போலீஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் தான் கையில் வச்சுக்கணும். சிலபஸ் இல்லாமல் படிக்கக்கூடாது. தேவையில்லாத படிக்கக்கூடாது, தேவை உள்ளதை விட்டுறக்கூடாது. சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஸ்டடி மெட்டீரியல். மூன்றாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நான்காவது அதிகமான மார்க் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய டெஸ்ட் அடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், டெய்லி விடிய காலம் 5 மணிக்கு டெஸ்ட் இருக்கா, அதை நீங்க அப்ளை பண்ணிடுங்க. அதை நீங்க கண்டிப்பா வந்து எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சிலபஸுக்கு அப்புறம் ஸ்டடி மெட்டீரியலுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மட்டும் பார்க்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்க்கணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்க்கணும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்னென்ன கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கோ அப்புறம் பார்த்துடணும். டிஎன்பிஎஸ்சி நடத்தினா அத்தனை ஜெனரல் ஸ்டடீஸும் பார்க்கணும். தமிழ் பார்க்கும்போது மட்டும் கவனமா பார்க்கணும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு போயிடக்கூடாது. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தர வேற, நமக்கு வந்து மார்க் ஸ்கோரிங் வேற. குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் கேட்குற கொஸ்டின் வேற. புரியுதா? அதில் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இலக்கணம் தான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிலபஸ்க்கு அப்புறம் ஸ்டடி மெட்டீரியலுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேப்பருக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட். நிறைய டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். யூனிட் வைஸ் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐந்தாவது பில்லர் அப்படிங்கிறது அந்த கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும். சரியா? அதாவது ஒரு நாள் நல்லா செஞ்சுட்டு அடுத்த நாள் தூங்கிடக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும். தொடர்ச்சியா நம்ம வந்து ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். சில தடைகள் வரதான் செய்யும். இந்த காலேஜ் டிஆர்பிக்கு விடியக்காலம் 5 மணிக்கு கிளாஸ் நடத்துறோம். இந்த நேரத்துக்கு நடத்தணும். அந்த நேரத்துக்கு அந்த மறுபடியும் எவ்வளோ இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூஸ் அப்படின்றதால நம்மளால வந்து சரியா பண்ண முடியல. அப்படி இருந்தும் நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கிறாங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவங்க காலேஜ் டிஆர்பிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கிறாங்க. நம்முடைய பிளானே 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணி வரைக்கும் அவங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன். 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் என்னோட கிளாஸ் சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஈவினிங் வந்து 6 to 7:30 வரைக்கும் அப்படிங்கிறது கிளாஸ் சொல்லியிருக்கோம். 2 நேரம் கிளாஸ், 1 நேரம் டெஸ்ட். வயது 50 வயதுக்கு மேலே இருக்கிறாங்க. வயது வந்து 50க்கு மேலே காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க. அதுக்காக சொல்றீங்களா, யங்ஸ்டர்ஸ் தான் நல்லா பயன்படுத்தலாம். அந்த 60 நாள் பயன்படுத்துனீங்கன்னா 60 வயசு வரைக்கும் நிம்மதியாக வாழலாம். அரசு வேலையில வாழலாம். 60 நாள் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு நாள் படிக்கிறோங்கிற முக்கியம் இல்லை. அதை எப்படி நம்ம ரீகால் பண்றோம், எப்படி பரிச்சயமாக்குறோம், எப்படி கிளாஸுக்குள்ள ஆக்டிவா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த கிளாஸை பொறுத்தவரை நம்ம வந்து நிறைய கேட்கிறோம்ல. ஒரு சிலருக்கு அப்படியே மிரண்டு போய் பயந்து போயிருங்க. இப்படி மிரண்டு போய் பயந்து போய் இருந்தீங்கன்னா ரிசல்ட் வராது. அவங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். ஏமாத்துறா அப்படின்னு இங்க பரவாயில்ல. சம்திங் இஸ் பெட்டர் than nothing. உங்களுக்கு தெரியலனாலும் காது கொடுத்து கேட்கணும். கூடுதல் விஷயம் பேசுறாங்களா, தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ஆடியோ ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, கேட்கணும்.
நிறைய பேரோட டெஸ்டிமோனி போய் பாருங்க, நம்ம அகாடமியில் படிச்சவங்களுடைய டெஸ்டிமோனி பாருங்க, யூடியூப்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு. ஆன்லைன்ல படிச்சவங்களுடைய டெஸ்டிமோனி எக்ஸாக்டா கேளுங்க. சரியா? நிறைய வினாடி வினான்னு அப்படியே வச்சு பரிச்சயப்படுத்தி பூரா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அவ்வளோ அடிப்பாங்க, பாலிட்டி அவ்வளோ அடிப்பாங்க, எக்கனாமிக்ஸ் அவ்வளோ அடிப்பாங்க. அவங்களாம் நீங்கள் வந்து அப் டு 10th வரைக்கும் தான் அதை கேள்விப்பட்டிருப்பாங்க, அது மினிமமாக தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாம் 11 and 12 அப்படியே ஃபுல்லாக சயின்ஸ் படித்தவங்க, அப்புறம் 4 years இன்ஜினியரிங் படித்தவங்க. அவங்க வந்து பாலிட்டியில் எப்படி பேசுகிறாங்க, ஹிஸ்ட்ரியில் எப்படி பேசுகிறாங்க, ஐஎன்எம்ல எப்படி பேசுகிறாங்க, அதான் சொல்கிறது. சரியா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ், சரியான பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எளிமை தான் இங்கே. சரியா? கடினமாக எடுத்துக்கூடாது. சிலபஸ் முக்கியம், ஸ்டடி மெட்டீரியல் முக்கியம். ஸ்டடி மெட்டீரியல் நம்ம 2 விதமாக நம்ம வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஒன்று சிலபஸ் வைஸ், இன்னொன்று டெக்ஸ்ட் புக் வைஸ். அந்த சிலபஸில் என்ன இருக்குங்கிறத டெக்ஸ்ட் புக்கில் எங்கே இருக்குன்னு தான் நடத்துவோம். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் எடுத்துருவோம். டெக்ஸ்ட் புக் படிக்காம நீங்கள் ஜெயிக்க முடியாது. டெக்ஸ்ட் புக் படிக்காம ஜெயிக்க முடியாது, டெக்ஸ்ட் புக்கை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது. 2 விஷயம். சரியா? அப்படியே டோட்டலாக எடுத்துகிட்டு போயிடும். இன்னொன்று நீங்கள் படிக்க போகிறது குரூப் 2. அப்போ குரூப் 2 அப்படின்னு சொன்னால் மெயின்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது வரும்போது, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவ்னு வரும்போது நம்ம மெனக்கடணும், நிறைய மெனக்கடணும். அந்த மாதிரி இருக்குது. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க. ஸோ சிலபஸ் வைஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னையிலிருந்து பாசிட்டிவாக ஆரம்பிச்சா கூட, ஐயா நான் 6 வருஷமா படிக்கிறேன், 6 மாசமா படிக்கிறேன், 3 மாசமா படிக்கிறேன் அப்படிலாம் கதை இல்லை. இப்போ இருந்து ஒழுங்காக படித்தா கூட நம்ம அடிச்சிடலாம். சில விஷயங்கள் பரிச்சயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இப்போதான் புதுசாக ஆரம்பிப்போம். இன்னையிலிருந்து கூட நீங்கள் திரும்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போவே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிளாஸ் வந்து 9:30க்கு ஆரம்பிச்சு இது கிட்டத்தட்ட 24 நிமிஷம் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு ஓடிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இன்னொன்று ஒன்றே தான் எதிர்பார்க்குறோம், நீங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். 9:30க்கு கிளாஸ்னா 9:30க்கு உள்ள இருக்கும். வித்தவுட் பெர்மிஷனில் லீவ் போடக்கூடாது. டெஸ்ட் அடிக்கலைன்னா மீடியட்டாக வந்து சொல்லிடணும், டெஸ்ட் மார்க்கு அனுப்பிடணும். விடியக்கால 5 உங்களுக்கு மெனக்கட்டுறாங்கல்ல, உங்களுக்கு போய் பாருங்க, கொஸ்டின் பேப்பர் பாருங்க. 6 மாசமா படிக்கிறவங்க இருக்கிறீங்க, 1 இயரா படிச்சுட்டு இருக்கிறவங்க, கொஸ்டின் பேப்பர் எதுவுமே பழைய கொஸ்டின் பேப்பர் அப்படியே ரிப்பீட் ஆகாது. அப்படியே ஒரு 100 கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த பேட்ச் கொடுக்க மாட்டாங்க. பழைய பிள்ளைங்க போய் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் மெனக்கட்டிட்டு இருக்காங்க. சரியா? கொஸ்டின் பேப்பர் அதுவும் பைலிங் போல உட்காரணும். ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? பைலிங் போல எடுக்கிறதுக்கு அதுக்கு 4 ஆப்ஷன் வைக்கிறதுக்கு, 4 ஆப்ஷன், அதுவும் கூட்டு காரணம் ஓரியன்டாக கொஸ்டின் எடுக்கிறதுக்கு, அசெஷன் ரீசன் அந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறதுக்கு, பொறுத்துகன்றது கொஸ்டின் எடுக்கிறதுக்கு, அதை உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு, அதை மறுபடியும் ரீசெக் பண்ணுறது, மிஸ்டேக் இல்லாமல் இருக்குதான்னு சொல்லி ரீசெக் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் இட் வில் டேக் சரியா டூ மச் ஆஃப் டைம். பட் நம்ம அதை வந்து எளிமையாக கையாளுறோம். ஆஸ்பிரண்ட் வந்து நீங்கள் எளிமையாக கையாளுறீங்க. ஆனால் நான் சொல்கிறது தான், சரியான பயிற்சி சரியான அந்த முயற்சி பண்ணுறவங்க ரிசல்ட்டை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு இதுக்கு செட் ஆகாது, சீச்சி இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ப்ரொஜெக்ஷன், சைக்காலஜியில் ஒரு வார்த்தை இருக்குது, ப்ரொஜெக்ஷன்னா புறத்தெறிதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நம்ம ஆசைப்பட மாட்டோம், நம்ம அதுக்கான முயற்சி பண்ண மாட்டோம், நம்ம அதுக்கான பயிற்சி பண்ண மாட்டோம், அதெல்லாம் நமக்கு அவ்வளோதாண்டா அப்படிங்கிற மாதிரி வெளியேறிடுவோம். பட் உண்மையாக உழைக்கிறவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்திசாலித்தனம் தேவையில்லை. புத்திசாலித்தனமாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும், பயங்கர கோல்டு மெடலிஸ்டாக இருக்கணும், பயங்கரமான அறிவுஜீவியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்றாட நடத்துறத கிராஸ்பிங் பண்ணி அதை இமீடியட்டாக எக்ஸிபிட் பண்ணுறவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். அன்றாட நடத்துறது எஃபோர்ட் போடணும். இங்கே 10th ஃபெயில் ஆகி அட்டெம்ப்ட் அடிச்சவங்களாம் நிறைய பாஸ் பண்ணி போயிருக்காங்க, அரசு வேலைக்கு போயிருக்கிறாங்க. சரியா? குரூப் 2 அப்படிங்கிறதுக்கு வந்து டிகிரியில் அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களாம் போயிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுங்க. அப்போ நேஷனல் லெவல் அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து சரியாக ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துங்க. வேகமாக குயிக்காக தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறேன். நேற்றுக்கு உண்டான ஆடியோ ஃபைல் நல்லா கேட்டுருங்க. தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு, நான் வெறுமனே இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூஸை மட்டும் நான் சொல்கிறது கிடையாது. இதில் என்ன சார் கூடுதல் விஷயம் நம்மளால் பேச முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க. 9:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்து வெயிட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணணும். இங்கே நம்ம வெயிட் பண்ணுறோம், ஆஸ்பிரண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, சாரசாரியாக போயிட்டு இருக்கிறான். போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், போய் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான், மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டில் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. சரியா? இங்கே இருந்து மெனக்கெட்டு போய் மரத்தடியில் உட்காந்து வெயிலுக்கு மழைக்கு ஓடி போய் ஒதுக்கிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கான், வச்சுட்டு இருக்கான். அவங்க ஜெயிப்பாங்களா? நம்ம சோபிஸ்கேட்டடாக உட்காந்துட்டு வச்சுக்கிட்டு நம்ம நல்லா அந்த மாதிரி இருக்கிறது, ஒரு கொஞ்சம் நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னா அப்படி இப்படி வீசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் நான் சீரியஸாக எடுத்துங்க. நான் பேசுகிறத சீரியஸாக எடுத்துங்க. ஐ எம் நாட் ஹர்ட்டிங் யூ. இட் இஸ் நாட் மை இன்டென்ஷன் டு ஹர்ட் யூ. திஸ் இஸ் அ ஃபேக்ட். நோ பெயின் நோ கெயின். யாரு இந்த பிரபஞ்சமே யாருக்கு உதவி செய்யும்? நீங்களே நினைச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சம் யாருக்கு உதவி செய்யும்? அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அதுக்குன்னு டைமை ஷெட்யூல் பண்ணி சில விஷயங்களை தியாகம் பண்ணி
சரியா? தியாகம்லாம் பண்ணிட்டு ஜெயிக்கிறவன் உண்மையா ஜெயிப்பானா? நம்ம சும்மா சோபிஸ்கரா ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் அப்படியே ஜாலியா படிச்சு பண்ண ஜெயிக்க முடியுமா? ஒரு 60 நாள் இன்ட்டு 6 மணி நேரம் 360, அந்த 360 hours அப்படிங்கறத நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம். 180 கேள்விகள் நீங்க டார்கெட் பண்ணலாம். 150 கேள்விகளுக்கு நீங்க பதில் அடிச்சா கூட குரூப் 2ல மெயின்ஸ்க்கு வந்துருவீங்க. மெயின்ஸுக்கு நீங்க வந்துருவீங்க. எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் 150 பிளஸ். இதான் வரலாறு சொல்லுது, ப்ரீவியஸ் இயர் வரலாறு சொல்லுது. குரூப் 1க்குலாம் 125 130க்குலாம் வந்துருச்சு. 125 130க்குலாம் குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ். யூபிஎஸ்சிக்குலாம் 100க்கே வந்துருச்சு. யூபிஎஸ்சிலாம் 100 அந்த மாதிரி கேள்விகள் அடிச்சிருந்தாவே உள்ள ஓடியாந்துடலாம், மெயின்ஸுக்கு ஓடியாந்துடலாம். இதான் வரலாறு. ஸோ நல்லா கவனிச்சுங்க, எதுவும் தெரியலனா கேட்டுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எழுதி வச்சுங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் தனி ஆடியோவாக நான் தரேன். தனி ஆடியோ, இப்போ நான் பேசி முடிச்சது ஒரு தனி ஆடியோ, இப்போ நான் பேச போகிறது ஒரு தனி ஆடியோ. ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் பேசியிருக்கோம். 20 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜி பேசியிருக்கோம். இப்போ நம்ம கிளாஸுக்குள்ள மூவ் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. எழுதி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இது நம்ம பேப்பரில் டெய்லி பேப்பரில் வரும்போது நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு கிளியரா இருக்கா? ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஆடியோ வீடியோ கிளியரா? ஆடியோ வீடியோ கிளியர். கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் சொல்லிடுங்க. அட்டெண்டன்ஸ். ஹரிகிருஷ்ணன் சிவகங்கா பிரசன்ட். சஞ்சனா ஓசூர் ஓகே. கயல்விழி காரைக்குடி ஓகே. பிரதீபா தேவகோட்டை ஓகே. அப்படியே இருக்கிறவங்க சொல்லிடுங்க. பவிஷாலினியா? என்னாச்சுமா பவிஷாலினி? ஆஃப்லைனா ஆன்லைனா பண்ணீங்க? ஏன் என்னாச்சு? யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்க? ஓகே. ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி எஸ்ஆர் இல்லம்மா, இது வந்து எஸ்ஆர். ஓகே குட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அகல்யா திருமயம். ஷியாம் பார்த்திபன் கொஞ்சம் குயிக்கா சொல்லணும். திவ்யா. திவ்யான்றது யாரு? ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் கிளாஸ்ல. அட்டெண்டன்ஸ் கொடுக்காங்களா ரிமூவ் பண்ணிடுவேன். பிரீத்திபுரம் சென்னை. லக்ஷ்மி கொஞ்சம் குயிக்கா அடிங்க. கொஞ்சம் குயிக்கா அட்டெண்டன்ஸ் கொடுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் குயிக்கா அட்டெண்டன்ஸ் கொடுங்க வேகமா. யாருமா? மார்டினா தேவகோட்டை. ஓகே கொஞ்சம் குயிக். வேற யார் அட்டெண்டன்ஸ் கொடுங்க? பூஜா. யார் அந்த பூஜாங்கிற பேர்ல யார் இருக்குது? முத்துலட்சுமியா? நெக்ஸ்ட் வேற குயிக்கா அடிங்க. ஷாலினி. ஓகே நெக்ஸ்ட் நிக்கில். நிக்கில் சுகன்யா காஞ்சிபுரம். ஓகே முடிச்சாமா? வேகமாப்பா. வேற யாரும் அட்டெண்டன்ஸ் கொடுக்காம இருக்கீங்களா? பந்தலஹரணி. ஓகேவாமா? அவ்வளோதான். நான் வேற குயிக்காக போயிடுறேன், கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. எழுதி வச்சுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கமிட்டியினுடைய தலைவர் யாரு? இப்போ ரீசெண்டாக கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஒரிஜினல் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஞாபகம் வச்சோம். ராம்நாத் கோவிந்த் இந்தியாவினுடைய எத்தனையாவது பிரசிடென்ட்? நல்லா பேசுங்க. 14வது அப்படிங்கிற பிரசிடென்ட் அப்படிங்கறது ஞாபகம். இப்போ யாருங்க பிரசிடென்ட்? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து? ஒடிசா. ஒரு முறை ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தா இந்த முர்மு அப்படிங்கிறது எந்த காஸ்ட்னு சொல்லி காஸ்ட் கேட்டிருந்தா. அவங்க ட்ரைப்ஸ்ல வராங்க. முர்மு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறாங்க. நான் கூட அன்னைக்கு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். இது தேவையா? அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எந்த மாதிரியான பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, என்ன சாதிச்சிருக்கிறாங்கிறத கொஸ்டினா கேட்பாங்களா? அவங்க எந்த சாதியை சார்ந்தவங்க? இதான் சாதி புத்தி எடுக்கிறாங்க கொஸ்டின். சாதி புத்தி இருக்குது. சரிங்களா? அதனாலதான் வேங்கை வயல் அப்படிங்கிறது 2 வருடம் கடந்து இன்னும் ஆளை பிடிக்க முடியல. அதனாலதான் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் வெட்டி கொலை செய்யப்படுறார். மனிதம் அப்படிங்கிறது செத்து போயிடுது. சரியா? மனிதம்ங்கிறது செத்து போயிடுது. ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு தலைவராக இருக்கிறார். இதுல யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க இதை பத்தி எழுத சொல்லுவாங்க. இது மெயின்ஸுக்கு முக்கியமான ஒரு டாபிக். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆய்வுக்கு உட்படுத்து. இது சாத்தியமா? உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் எழுத சொல்லுவாங்க. மெயின்ஸுக்கு போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல யார் இருப்பான்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறாரு இந்த கமிட்டியில. ஹோம் மினிஸ்டர் தம்பி சொல்லுங்க. ஹோம் மினிஸ்டர் யார் ஃபர்ஸ்ட்? அமித்ஷாவா ஃபர்ஸ்ட்? இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு
அந்த அமைச்சரவையில முதல் ஹோம் மினிஸ்டர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். யாருங்க? சர்தார் வல்லபாய் பட்டேல். எஸ்விபி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். டிஃபென்ஸ் யார்? பல்தேவ் சிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். அதே மாதிரி பல்ராம் சாக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்ராம் சாக்கர் யார்? இவர் லோக்சபாவில் 2வது முறையா இருந்தவர், ஸ்பீக்கரா. காங்கிரஸ்ல இருந்தாரு பார்த்தோமா, 80ல இருந்து 89 வரை, 1980ல இருந்து 89 வரை. அதுக்கப்புறம் ஓம் பிர்லா தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஓம் பிர்லா. கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு என்ன சார்? தொடர்ந்து 2 முறை லோக்சபா ஸ்பீக்கரா இருந்தது. இதுவரைக்கும் இந்தியாவில் 2 பேர் தான். தொடர்ந்து 3 முறை பிரைம் மினிஸ்டரா இருந்தது. இந்தியாவில் 2 பேர் தான். ஜவஹர்லால் நேரு இருந்திருக்கிறாரு 3 முறை பிரைம் மினிஸ்டராக. இப்ப 3வது முறையா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. யாரு? பேசுங்க. நரேந்திர மோடி இருக்கிறாரு. அப்ப இதுல யாரு இருப்பா அப்படின்னு சொன்னா உள்துறை அமைச்சர் இப்ப இருக்கக்கூடியவர் அமித்ஷா இருக்கிறாரு. காங்கிரஸை சார்ந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. எழுதி வச்சுங்க, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. The committee has a former President of India, Ramnath Kovind, as a chairman, and 2 members, one from BJP and another one from Congress. BJP ல ஹோம் மினிஸ்டர் இருக்கிறாரு. சோ இங்க யார் இருக்கிறா அப்படின்னா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இருக்கிறார். ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இருக்கிறாரு. முக்கியமானது இன்னைக்கு உண்டான விஷயத்துல இது கண்டிப்பா கேட்பாங்க. சோ நான் கூடுதல் விஷயங்கள் பேசும்போது நல்லா கவனிச்சுங்க. இது எழுதி வச்சுங்க. அணு மின் நிலையம், அணு மின் நிலையம், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ். இது அப்படியே நான் சப்ஜெக்டா கொடுக்குறேன், பயன்படுத்திங்க. ஜியோகிராஃபில வரும், எக்கனாமிக்ஸ்ல வரும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வரும். ஜியோகிராஃபில வரும், எக்கனாமிக்ஸ்ல வரும். இங்க யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வரும் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ். அப்ப அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் முதல்ல இதை பேசிடுவோம். மிகப்பெரிய உள்நாட்டு அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் மிகப்பெரிய உள்நாட்டு அணுமின் நிலையம்? இங்க உருவாயிருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் எல்லாமே வெளிநாட்டு தொழில்நுட்பத்தோட அவங்களுடைய சப்போர்ட்டோட இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கூடங்குளம் அப்படின்னா ரஷ்யாவோடது. கூடங்குளம் யாரோடது? ரஷ்யாவோடது. இப்படி நம்ம ஊர்ல 2 அணுமின் நிலையங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 2. ஒன்னு இந்திரா காந்தி கல்பாக்கத்துல இருக்கக்கூடியது, சரியா? அந்த மாதிரி இருக்கிறது இந்திரா காந்தி அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ். இன்னொன்னு கூடங்குளம் பவர் ஸ்டேஷன்ஸ். இது வந்து முக்கியமானது. இந்தியாவில் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அந்த ஒரு ரேஞ்ச் எழுதி வச்சுங்க. 200 மெகாவாட். 200 மெகாவாட். வாட் அப்படின்னு சொன்னாவே பவர், அதோட யூனிட், திறன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. திறனோட அலகு தான் வாட். ஒரு ஹார்ஸ் பவர், ஆர்த்தி, ஒரு ஹார்ஸ் பவர்ன்றது எவ்வளவு? 746 வாட். ஒரு ஹார்ஸ் பவர்ன்றது குதிரை திறன் சொல்றாங்கல்ல. ஒரு ஹார்ஸ் பவர் பிசிக்ஸ்ல கேட்பா அந்த क्वेश्चन. ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது 746 வாட்டை. வேடிக்கை பார்க்காதீங்க, எழுதுங்க. நான் சொல்றதை எழுதுங்க. ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெச்பி, இந்த மோட்டார்ஸ்ல ஒரு ஹெச்பி கேட்பாங்க. எத்தனை ஹெச்பி? ஒரு ஹெச்பிங்கிறது 746 26 200 746 746. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்பிங்கிறது 746 வாட். வாட் அப்படிங்கிறது பவரோட யூனிட். பவர்னா திறன், திறனோட யூனிட், சரியா? எனர்ஜினா ஆற்றல், அது வேற. பவர் அப்படின்னு சொன்னா திறன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 700 மெகாவாட் அணுமின் நிலையம் குஜராத்ல காக்ரபாரா, காக்ரபார் அப்படின்னு சொல்லக்கூடியது குஜராத். இந்த குஜராத்ல 700 மெகாவாட் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பா கடலுக்கு அடியில தான் இருக்கும், கடலுக்கு அருகாமையில தான் இருக்கும். ஏன்னா அங்கதான் அவங்க பாதுகாக்க முடியும். அது தோரியம் அப்படிங்கிறது, அதோட ஐசோடோப்ஸ்லாம் இருக்கக்கூடியதை பாதுகாக்க முடியும். அப்ப இதை எழுதி வச்சு அதோட எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. NPCIL இது கண்டிப்பா கேட்பாங்க. NPCIL அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? என்னது NPCIL ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? சொல்லுப்பா. நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட். சோ இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் NPCIL அப்படிங்கிறது காக்ரபார்ல 2 700 மெகாவாட் திறனுடன் அழுத்தப்பட்ட கனநீர் உலைகள். இந்த கனநீர் ஞாபகம் வச்சுங்க. கனநீர்னாவே D2O, டியூட்ரியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. D2O கனநீர் அப்படின்னு சொன்னாவே ஹார்ட் வாட்டர். இந்த D2O அப்படின்னு சொல்லுவாங்க. டியூட்ரியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. டியூட்ரியம் ஆக்சைடு கெமிஸ்ட்ரியில அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் மிகப்பெரிய உள்நாட்டு அணுமின் நிலையம் குஜராத்ல காக்ரபாரா அப்படிங்கிறதுல 700 மெகாவாட் அப்படிங்கிற திறனோட அமைச்சிருக்கிறாங்க. ஸோ NPCIL அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நேஷனல் பவர் கார்பரேஷன், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி கூடுதல் பேசலாம். இந்த இடத்துல கூடுதல் அப்படிங்கறது பேசலாம், எழுதி வச்சுங்க. அணுமின் நிலையங்கள் அப்படின்னு சொல்றது இந்தியாவை பொறுத்தவரை எழுதி வச்சுங்க. ராஜா அப்படின்னு வச்சுங்க. ராஜா
ராஜா முகத்தில், நான் சொல்றது அப்படியே எழுதுங்க, ராஜா முகத்தில், சரி தாரா முகத்தில், ராஜா இல்ல தாரா, தாரா முகத்தில் கோடிட்ட ராஜாவை, கோடிட்ட ராஜாவை, தாரா முகத்துல கோடிட்ட ராஜாவை அடித்து உதைத்து, அடித்து உதைத்து, ஒரு நிமோனிக்ஸ் தான், கைகளை கட்டி இழுத்து சென்றனர். ஏதோ நீங்களே உருவாக்கலாம். தாரா முகத்தில் கோடிட்ட ராஜாவை அடி உதைத்து கைகளை கட்டி இழுத்து சென்றனர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் லெட்டர் should be underline. தாராப்பூர் அப்படிங்கிறது, தாரானா தாராப்பூர் ஞாபகம் வச்சுங்க. தாராப்பூர் அப்படின்னு சொன்னாவே அது எங்க சார் இருக்கு? மும்பைல இருக்கு. தாராப்பூர். இந்த ட்ராம்பே அப்படின்றது ஒரு ட்ராம்பே, இந்தியாவுல அது இந்த ட்ராம்பே, அந்த பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பாபா அந்த மக்கள் ஹோமி பாபா, யாருங்க? ஹோமி பாபா. அவர்தான் அணு ஆராய்ச்சியினுடைய தந்தை. இந்தியாவுல யாரு அட்டாமிக் உடையன்னு கேட்டாங்கன்னா ஹோமி பாபா. பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. BARC, BARC, BRC, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். Baba Atomic Research Center. Who is called the father of atomic research in India? நல்லா பேசுங்க. இங்க பேசாம நீங்க அங்க போய் பேப்பர்லயே பேசிர முடியாது, OMRல பேசிர முடியாது, மெயின்ஸ்ல பேச முடியாது, இன்டர்ல பேசிர முடியாது. என்ன என்ன அங்க டென்ஷன் ஆயிட்டு உங்கள்ட்ட கஸ்டமர் கேள்வி கேட்டு வெளியில போட்டுறோம். அவனே ஆன்சர் பண்ணிடுவான். இது தேரா அத கேஸ். அந்த 20 நிமிஷம் 10 நிமிஷம் நடிச்சிட்டே வந்துடும். நடிச்சிட்டா ஒரு பெர்ஃபெக்ட் பிரிட்டெண்டா, ஒரு ஆக்டர். எனக்கு பேசவே வராது, நான் இப்படிதான் பேசுவேன், வாய்ப்புல தான் பேசுவேன், இல்ல நான் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு தேசஸா பேச மாட்டேன், என்னோட சுபாவமே அப்படிதான்னா உங்க சுபாவம்லாம் அவருக்கு தேவையில்லை. கொஸ்டின் அவருக்கு அந்த இன்டர்வியூல உங்க சுபாவத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவன் பார்க்கறதுக்கு பயப்படுறாரு, அப்புறாணியா இருக்கிறாரு அப்படிலாம் பார்க்க மாட்டான். அங்க என்ன பிரசன்ட் பண்றீங்க தான், உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்னன்ற மட்டும் பார்த்துட்டு விட்டுருவான். அவ்வளவுதான், அங்கேயே முடிவு பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ போஸ்ட் சொல்றேன், இன்டர்வியூ போஸ்ட். அதே மாதிரி நல்லா புரிஞ்சு வச்சுங்க. தாராப்பூர்னா மும்பை, கோட்டானா ராஜஸ்தான், கோடிட்ட ராஜனா கோட்டா ராஜஸ்தான், அரோராங்கிறது உத்தரப்பிரதேஷ், அரோராங்கிறது உத்தரப்பிரதேஷ், அரோராங்கிறது உத்தரப்பிரதேஷ், கைகாங்கிறது கர்நாடகா, கைகா அப்படிங்கிறது கர்நாடகா, இந்திரா காந்திங்கிறது சென்னை. இதான் கல்பாக்கம் சொன்னேன். இந்திரா காந்திங்கிறது சென்னை. அதோடு கூட கூடங்குளம் அப்படிங்கிற ஒரு அணுமின் நிலையம் இருக்கு, அது திருநெல்வேலியில இருக்கு. கூடங்குளம் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலியில இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப D2 என்னது? டியூட்ரியம் ஆக்சைடு. அப்படின்னா என்ன நீர்? கனநீர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. எத்தனை மெகாவாட்ல? 700 மெகாவாட்ல. எந்த ஊர்ல? குஜராத்ல. குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி இது காந்திநகர். குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி காந்திநகர். குஜராத்தோட முதலமைச்சர் யாரு? பூபேந்திர படேல். பேசுங்க, பூபேந்திர படேல். சோ குஜராத்ல யாருக்கு மிகப்பெரிய சிலை இருக்கு? சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த சிலைக்கு பேர் என்ன? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. அவருடைய பர்த்டே எவ்வாறு அனுசரிக்கப்படுது? நேஷனல் இன்டகிரிட்டி டே. இன்டகிரேஷன்ல இன்டகிரிட்டி டே. இன்டகிரேஷன்ங்கிறது நவம்பர் 19. அது இந்திரா காந்தியோட இன்டகிரிட்டி டே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல. சோ என்ன சார், ஒட்டுமொத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி வச்சுங்க. MS சுவாமிநாதன். அன்னைக்கு நான் பேப்பர்ல நடத்தும் போது ஏகப்பட்ட விஷயம் பேசினேன். அன்னைக்கு பேப்பர்ல நடத்தும் போது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, குரூப் 1க்கு, பழைய குரூப் 4க்கு. MS சுவாமிநாதனுடைய மனைவி பேர் என்ன? மைனா. சொல்லுங்க, மைனா. இவர் பிறந்த ஊர் இது கும்பகோணம், இறந்த ஊர் இது சென்னை. இவர் எதோட ஃபாதர் அழைக்கப்படுறாரு? சரியா? கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் எந்த வருஷம்? 1965 66 66 அந்த காலகட்டத்தில். எந்த இப்ப நேத்தி கூட கேட்டிருந்தாங்க நகராட்சி கொஸ்டின்ல நேத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். என்னங்க? ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், HYVS சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? HYVS. இந்த HYVS அப்படின்னு சொன்னாவே ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். எந்த தாவரத்துல பயன்படுத்துறாங்க? கோதுமை. நல்லா பேசுங்க. கோதுமை அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. இது வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா? இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். கெமிக்கல். இன்ஆர்கானிக்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது எவர்கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து 2006ல. எவர்கிரீன் ரெவல்யூஷன். இதுக்கு பேரு எவர்கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவர்கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் சொன்னா நமக்கு 1966. 1966ன்றது கிரீன் ரெவல்யூஷன். 2006ன்றது எவர்கிரீன் ரெவல்யூஷன். போத் ரெண்டுலயுமே டாக்டர் MS சுவாமிநாதன் தான். போத் ரெண்டுமே டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஒர்க்குமா போயிட்டு இருக்கு?
எம்சிக்குவா இல்லாம பண்றீங்களா? ஸோ 2006 அப்படின்னு சொல்லக்கூடியது 1966 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இவர் சமீபத்தில் தான் காலமானாரு ஜான் இந்த மாசத்துல. எங்க சார் அப்படின்னா பசுமை புரட்சியினுடைய தொடக்கம் இந்தியாவில் குறைந்த வருமானம் கொண்ட விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அவர் பண்ணாரு. 1987 அப்படிங்கிறதுல அவர் தனது பங்களிப்பிற்காக முதல் உலக உணவு பரிசு பெற்ற எழுதி வச்சுங்க. உலக உணவு பரிசு கொடுக்கிறது யாரு அப்படின்னா FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, யூஎன்ஓட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் FAO. அப்போ உலக உணவு பரிசு அது எந்த தேதியில கொடுப்பாங்கன்னா அக்டோபர் 16 கொடுப்பாங்க. அக்டோபர் 16 அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஃபுட் டே. அக்டோபர் 16 அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக உணவு தினம்ங்கிறது அக்டோபர் 16. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். 1987 ஒரு முதல் உணவு பரிசை பெற்றிருக்கிறார். விவசாய நிலப்பரப்பில் புரட்சியை ஏற்படுத்தினார். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் கும்பகோணத்தில் பிறந்தாரு, சென்னையில இருந்தாரு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். MS சுவாமிநாதன் சமீபத்தில் இந்தியா இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. 2024 பாரத ரத்னா விருது 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கணும். 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஒருத்தர் டாக்டர் MS சுவாமிநாதன். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான விஷயத்துல நல்லா படிச்சுங்க. கொஞ்சம் வேகம் குயிக்கா படிக்கலாம். ஸோ அக்டோபர் 16 அப்ப என்ன தினம்? பேசுங்க. வேர்ல்டு ஃபுட் டே. வேர்ல்டு ஃபுட் டேக்கான ஆர்கனைசேஷன் பேர் என்ன? FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். கார்த்திக் ஞாபகம் இருக்கா? யார் நம்ம இந்தியாவுடைய முதல் விவசாயத்துறை அமைச்சர்? இருப்பா. The first agriculture minister of India அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் who was the first president of India. இந்தியாவினுடைய முதல் பிரசிடென்டா இருந்தவர். அவருடைய 1947 இருக்கு இல்லையா, அந்த கேபினெட்ல என்னவா இருந்தாருன்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருந்தார், விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ படிக்கிறவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டா அவரை பேச விடுங்க, அப்பதான் அவரும் ஜெயிப்பாரு. எழுதி வச்சுங்க. யுனெஸ்கோ எழுதி வச்சுங்க. யுனெஸ்கோ இது முக்கியமானது. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே தனியா போட்டுக்கோங்க, நீங்க போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க. யுனெஸ்கோ அப்படிங்கிறது வந்து யுனெஸ்கோ, யூனிசெஃப், WTO, WHO, WMO இந்த மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கும். யூஎன்ஓட சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த யுனெஸ்கோவை பத்தி நீங்க படிக்கும்போது இது எப்படி நீங்க படிச்சுக்கணும் சார் அப்படின்னா, முதல்ல இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? 1. 2 இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் என்ன? 1 இது வந்து இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? 2 இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் என்ன? 3 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இது எங்க அமைஞ்சிருக்கு, எந்த ஊர்ல அமைஞ்சிருக்கு, இதோட அப்ஜெக்டிவ் என்ன? இதோட அப்ஜெக்டிவ் என்ன? இப்படி படிச்சாதான் ஜெயிக்க முடியும். இப்படி படிச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப யுனெஸ்கோ அப்படின்னு சொன்னாவே யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஆமா, சயின்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யுனெஸ்கோ. அப்ப யுனெஸ்கோ அப்படின்னு சொன்னாவே இது உலகில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய கல்ச்சுரல் பேஸ்டா இருக்கக்கூடிய, ட்ரெடிஷன் பேஸ்டா இருக்கக்கூடிய மொனுமெண்ட்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் ஆர் பிளேஸ் ஆர் பில்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு வைடு அங்கீகாரம் கொடுப்பாங்க. வேர்ல்டு வைடு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சாந்தி நிகேதன் எழுதி வச்சுங்க. இந்த சாந்தி நிகேதன் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 1901 ஆரம்பிச்சாங்க. சாந்தி அப்படின்னா அமைதின்னு அர்த்தம், அமைதியின் உறைவிடம் அர்த்தம். நிகேதன்னா உறைவிடம். 12 சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. 12 அந்த 12 சொல்லலாம். 12 அடுத்து அவார்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையோட எழுதலாம். வேர் இஸ் லார்ட், காட் இஸ் அபார்ட். சரியா? அவார்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சாந்தி நிகேதன் உருவான வருடம் 1901. உருவாக்குனவர் ரவீந்திரநாத் தாகூர். அதுதான் 1921 விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகமா மாறும். 1921 விஸ்வபாரதி ஹிந்து யூனிவர்சிட்டி, விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகமா மாறும் 1921. இது சைக்காலஜில வேற இருக்கு. யார் PGTRP படிக்கிறவங்க, TET படிக்கிறவங்களுக்கு சைக்காலஜில, எஜுகேஷன் சைக்காலஜில இது வரும். 1901ன்றது சாந்தி நிகேதன். 1921 அப்படிங்கிறது வந்து விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகம். அந்த விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு எங்க ஆரம்பிச்சாருன்னா வெஸ்ட் பெங்கால்ல. வெஸ்ட் பெங்கால்ல ஆரம்பிச்சிருப்பாரு. வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட முதலமைச்சர் யாரு? வெஸ்லி. மம்தா பானர்ஜி எந்த கட்சி? திரிணாமுல் காங்கிரஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது திரிணாமுல் காங்கிரஸ். அப்புறம் சாந்தி நிகேதன் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூரால். ஸோ எந்த வருஷம் சார் நோபல் பரிசு வாங்கினாரு? 1913. இவர் தான் ஆசியாவிலேயே முதல் வாங்கினார்.
ஆசியாவிலேயே முதல்ல வாங்கினவர் இவர் தான். இந்த இப்போ நான் எழுதுறதையும் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறேன், சரியா? அனுப்பிச்சு கொடுக்குறேன், அதை வீட்டை பார்த்துக்கணும். 1913 ரவீந்திரநாத் தாகூர் ஆசியாவிலேயே முதல்ல வாங்கி கொடுத்தவர் இவர் தான், இலக்கியத்துக்காக, கீதாஞ்சலிங்கிற இலக்கியத்துக்காக. இது தாகூரால் நிறுவப்பட்ட ஒரு கலாச்சார மற்றும் கல்வி மையம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யுனெஸ்கோவோட பாரம்பரிய பட்டியலில் இது இடம்பெற்றிருக்கிறது. எது சார்? சாந்தி நிகேதன். சாந்தி நிகேதன் உருவான வருஷம் இது 1901. அது எப்ப விஸ்வ பாரதி இந்து பல்கலைமா மாறுச்சு? 1921. அப்ப யார் ஆசியாவிலேயே முதல் நோபல் பரிசு வாங்குது? ரவீந்திரநாத் தாகூர். நோபல் பரிசு எந்த நாடு கொடுக்குதுன்னு நேத்து சொன்னேன், ஸ்வீடன். எத்தனை துறைகளுக்கு கொடுக்கப்படுது? 6 துறைகளுக்கு. சோ 6வது துறையாக சேர்க்கப்பட்டது இது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்க்கு எப்ப இருந்து கொடுக்க ஆரம்பிச்சா? 1969. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல கால் வச்சது எப்ப? 1969. முத வந்து நேஷனலிஸ்டான வங்கிகள் 14 வங்கிகள் எந்த வருஷம்? 1969. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்ப? 1969. இதெல்லாம் கேட்டு முடிச்சுக்கணும். இஸ்ரோ அப்படிங்கிறது வந்து உருவானது எந்த வருஷம் தான்? 1969. பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு 1969 இஸ்ரோ உருவாச்சு. இஸ்ரோட தற்போதைய சேர்மன் யாரு? சோம்நாத்ங்கிறவர் எந்த கட்சி? சாரி, எந்த மாநிலம்? கேரளா. அப்படிங்கிற எத்தனையாவது இஸ்ரோட சேர்மன்? 10வது சேர்மன். பேசுங்க. இதுதான் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். அடுத்து வச்சுங்க பொய்சாலா. இந்த பொய்சாலா கோவில்கள் அப்படிங்கிற வச்சுங்க. பொய்சாலர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. மராத்தியர்கள் யாரின் கீழ் பணிபுரிந்தார்கள்? அப்பனா 2 பேரோட பணிபுரிந்திருப்பாங்க. ஒருத்தர் ஹொய்சாலர்களோட, இன்னொருத்தர் இஸ்லாமியர்கள். யாரு? இன்னொருத்தங்க யாரு? முகல்ஸ். யாருங்க? முகல்ஸ், முகலாயர்கள் அப்படிங்கறத கூட ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஹொய்சாலா கோவில்கள் யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹொய்சாலாவின் புனித கோவில்கள் பேலூர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேலூர் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால் பேலூர் அப்படிங்கிறதுல தான் யாரு மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய அந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கறத ஆரம்பிச்சது விவேகானந்தர். பேசுங்க. எந்த வருஷம் ஆரம்பிச்சார்? 1897 ஆரம்பிச்சார். 1897 வெஸ்ட் பெங்கால்ல பேலூர்ன்ற ஊர்ல ஹொய்சாலாவோட புனித கோவில்கள்ல பேலூரில் உள்ள புகழ்பெற்ற ஹொய்சாலா கோவில்கள். அதே மாதிரி ஹாலேபீட் எழுதி வச்சு கர்நாடகாவில் காலேபேட். இது ஹிஸ்டரியிலே வரும் ஹாலேபேட். அதே மாதிரி சோமனந்தபுரா. இந்த கோவில்கள் எல்லாம் யுனெஸ்கோவோட பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவுல இப்போ யுனெஸ்கோ எத்தனை தலங்களை பாரம்பரிய தலங்களாக அறிவிச்சிருக்குன்னு கேட்டா 42. பேசுங்க. 42. சோ 42 அப்படிங்கிறது முக்கியமான நம்பர். 42. இதன்படி இந்தியாவில் 42 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் உள்ளன. சரி, நேற்றுக்கு நம்ம சொன்னோம் ராஜேஸ்வரி. GI. What is the expansion of GI? GI அப்படின்னா என்ன? வனராஜன். ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ். இண்டெக்ஸ் கிடையாது, இண்டிகேட்டர்ஸ். சரியா? ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது புவிசார் குறியீடு. பேசுங்க. புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இருக்குன்னு சொன்னேன்? 58 இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 58 இருக்கு. புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 58 இருக்கு. ஸோ பாரம்பரிய தலங்கள் இந்தியாவில் மட்டும் 42 இருக்கு. 42 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சு, முக்கியமானது. ரைகனா 42வது சட்ட திருத்தம் எதை பற்றி கூறுகிறது? 42nd அமெண்ட்மெண்ட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்ன ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்கேன், எவ்வளவு முடிச்சிட்டு இருக்கீங்க? மினி கான்ஸ்டிடியூஷன். என்னமா? மினி கான்ஸ்டிடியூஷன் அழைக்கப்படுறது வந்து ஆர்டிகல் 40. இந்த கான்ஸ்டிடியூஷன் 42 அமெண்ட்மெண்ட். ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய மாற்றங்கள் இதில் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் பிரியாம்பிள் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுச்சு. பிரியாம்பிள் அப்படிங்கிற முகவுரை ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொல்லப்பா நாகஜோதியா? நாகஜோதி சொல்லுமா? நான் சொன்னேன் இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாவே எந்த அமெண்ட்மெண்ட்? நேத்தி கூட சொன்னேன். ஜிஎஸ்டின்னு சொன்னா எந்த அமெண்ட்மெண்ட்? சொல்லுப்பா பிரவீன். 101. பேசுங்க. 101. 101 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. அப்ப ஹொய்சாலாவுடைய கோவில்கள் எங்கெல்லாம் யுனெஸ்கோவால அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னா எழுதி வச்சுக்கலாம். மாளவியா மிஷன். மாளவியா மிஷன் என்னங்க? இந்த மாளவியா மிஷன் இந்தியா லெவலில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். மாளவியா மிஷன் இது யாரு சார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க? MHRD. MHRD தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்.
MHRDன்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இதுதான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இதுதான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யாரு சார் இருக்கிறா? தர்மேந்திர பிரதான். முக்கியமானது இரண்டாவது முறையா இந்த பொசிஷன்ல இருக்கிறார். தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் இரண்டாவது முறையாக இதே பொசிஷன்ல இருக்கிறார். ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதே பொசிஷன்ல இருக்கிறார். ஹோம் மினிஸ்டர் அதே பொசிஷன்ல இருக்கிறார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதே பொசிஷன்ல இருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் அதே பொசிஷன்ல இருக்கிறாரு. ஸோ பிளஸ் வந்து ஜெய்சங்கர் எதற்கான புரோட்டோகால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதே மீண்டுமா இருக்கிறாங்க, மாற்றம் இல்லாம. அப்ப யாருங்க நம்முடைய கல்வி அமைச்சர்? தர்மேந்திர பிரதான். எந்த மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க? மாளவியா மிஷன். மாளவியா மிஷன்ன்றது என்ன சார் அப்படின்னா, டு ட்ரெயின் த டீச்சர்ஸ், ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது. ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது. இது உயர்கல்வியில் ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஆசிரியர்கள் பயிற்சியின் தரத்தை மேம்படுத்துவது. It aims to improve the quality of teachers training, build leadership skills in teachers. ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது, அவங்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியை கொடுக்கிறது, அவங்கள தலைவரா மாத்துறது. அதுக்காக தான் MHRD பண்ணியிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் ஆரம்பிச்சிருக்கிற மாளவியா மிஷன். மாளவியான்றது உங்களுக்கு தெரியும், மதன் மோகன் மாளவியா, முக்கியமான ஒரு நபர். மதன் மோகன் மாளவியா போன முறை அவருக்கு தான் வந்து என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னா, பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. இந்த மதன் மோகன் மாளவியாவும் பிளஸ் அன்னி பெசன்ட் அம்மையாரும் சேர்ந்து தான் இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டிங்கிறத ஆரம்பிச்சாங்க. இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி யார் யார் ஆரம்பிச்சாங்க? மதன் மோகன் மாளவியாவும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் ஆரம்பிச்சாங்க. சாந்தி நிகேதன் எந்த வருஷம்? இருக்கு, நல்லா சொல்லுங்க. 1900 சொல்லக்கூடாது, 1901, 1901, 1901. அது எப்ப விஸ்வ பாரதியா மாறிச்சு? 21. அவர் எப்ப வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு? 1913. எதற்காக வாங்கினாரு? லிட்ரேச்சர். எந்த லிட்ரேச்சருக்காக? கீதாஞ்சலி. கீதாஞ்சலினாவே என்னது? ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், சரியா? பக்தி பாடல்கள், மார்னிங் சாங்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சாங்ஸ்? மார்னிங் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. MHRD. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மாளவியா மிஷன் ஞாபகம் வச்சுங்க. இந்த 60 நாள் பயிற்சியில குரூப் 2 உங்களுக்கு சாத்தியமாகணும். பழைய விஷயங்கள் ஏற்கனவே படிக்கலன்னு சொன்னா உங்கள்கிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னு பார்த்துக்குங்க. உங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருந்துச்சு, எவ்வளோ சோம்பேறித்தனம் இருந்துச்சு அப்படின்லாம் பார்த்துங்க. அதை மறுபடியும் அதே மாதிரியான சோம்பேறித்தனத்துக்குள்ள போயிடாதீங்க. நல்லா படிச்சுங்க. ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் சாதாரண மனிதர்களும் சாதனையாளர்கள் ஆகலாம். கூழாங்கற்களையும் கோஹினூர் வைரமாக்கலாம். தேவை பெர்சீவரன்ஸ் தான், விடாமுயற்சி தான், சரியா? அடைஞ்சே ஆவே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வச்சுங்க. அஸ்ஸாமோட சோக்குவா அப்படிங்கிற ஒரு அரிசி. அஸ்ஸாமோட சோக்குவா அப்படிங்கிற ஒரு அரிசி நேத்தி பார்த்தோம். சேலத்தோட எந்த அரிசி? ஜவ்வரிசி. சேலத்தோட ஜவ்வரிசிக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அந்த அரிசி முத எப்ப விளைவிக்கப்பட்டுச்சு? 1943. 1943. அந்த அரிசியை விளைவிச்சவர் யாரு? மாணிக்கம் செட்டியார். என்ன செட்டியாரு? மாணிக்கம் செட்டியார். நம்முடைய தமிழகத்தினுடைய பட்ஜெட்டை முத கொடுத்த செட்டியார் யாரு? கதிரேசன் செட்டியார். இந்தியாவுடைய பட்ஜெட்டை முத சொன்னது யாரு? சண்முகம் செட்டியார். என்னங்க? சண்முகம் செட்டியார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. 3 குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட தமிழக குழுவினுடைய தலைவர் யார்? சத்யநாராயணன். பேசுங்க. சத்யநாராயணன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சத்யநாராயணன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ பிரிட்டன்ல ஆட்சி வச்சிருக்கக்கூடிய கட்சி எது? லேபர் பார்ட்டி. என்னங்க? லேபர் பார்ட்டி. புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறவர் யார்? கேஆரா? ஷேரு? ஸ்டார்கா? சரி, ஸ்டார்பர் அப்படிங்கிறது. அஸ்ஸாமோட ஜோக்குவா அரிசி புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. ஜோக்குவா அரிசி தனித்துவமான பாரம்பரியத்தை அங்கீகரிக்கும் விதமாக புவிசார் குறியீடு GI கொடுத்திருக்கிறாங்க. இது அகோம் வம்சத்தின் வரலாற்றோடு தொடர்புடைய ஜோக்குவா அரிசி ஒரு அரை பசையுடைய சாடி நெல் ஆகும். அரை பசை. இது முதன்மையாக பிரம்மபுத்திரா நதி பகுதியை சுற்றி பயிரிடப்படுகிறது. பிரம்மபுத்திரா ரிவர் ரொம்ப முக்கியமான ரிவர். வற்றாத ஜீவ நதிகள்னு சொன்னா இந்தியாவை பொறுத்தவரை 3. இண்டஸ் ஞாபகம் வச்சுக்கணும், கங்கா ஞாபகம் வச்சுக்கணும், பிரம்மபுத்திரா ஞாபகம் வச்சுக்கணும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது எந்த நாட்டில் உருவாகுது? திபெத்ல உருவாகுது. எங்க? திபெத். சரி, அதுக்கு திசாங்போ அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? திசாங்போ
எந்த ஊர்ல? திபெத்ல. யாருக்கு? பிரம்மபுத்திரா. என்ன பேரு? திசாங்கோ. எவரெஸ்டுக்கு நேபாள் என்ன பேரு? ஷாகர் மாதா. சரியா? சயாத்ரின்னு அழைக்கப்படுறது யாரு? மேற்கு தொடர்ச்சி மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸ். சயாத்ரின்னு அழைக்கப்படுறது யாரு? மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சயாத்ரி அப்படின்னு சொல்றது வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு என்ன பேர்? தம்பி சொல்லுங்க. பூர்வாத்ரி. சொல்லுங்க. பூர்வாத்ரி அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின் பண்ற இடம் தான் யாரு? நீல்கிரிஸ் அப்படிங்கிறது. ப்ளூ மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறது யாரு? நீல்கிரிஸ். சொல்லுங்க. நீல்கிரிஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப தென்னிந்தியாவில் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. என்னங்க? ஆனைமுடி. தமிழகத்தில் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. அது இங்க தான் இருக்கு. நீல்கிரிஸ்ல தான் இருக்கு. நீல்கிரியோட கேபிட்டல் சிட்டி யாரு? ஊட்டி. உதகை மண்டலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஊட்டி. சோ முக்கியமானது ஜோகோவா அரிசி எந்த ஊரு? அஸ்ஸாம். நல்லா பேசுங்க. அஸ்ஸாம்ங்கறத ஞாபகம் வச்சுங்க. அஸ்ஸாம். அடுத்து வச்சுங்க 54வது புலிகள் காப்பகம். 54th டைகர் ரிசர்வ். 54வது புலிகள் காப்பகம். வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. துர்காவதி. துர்காவதி யார் தெரியுமா? கோண்டுவானாவோட அரசி. துர்காவதியை கொண்டுட்டு தான் யார் கைப்பற்றுவா? கோண்டுவானாவை கைப்பற்றுவா. அக்பர். அந்த கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்களே. கொஞ்சம் படிச்சு வச்சுங்க. துர்காவதியை கொண்டுட்டு எந்த பகுதியை கைப்பற்றுவாரு? கோண்டுவானா. என்னவானா? கோண்டுவானா. கைப்பற்றினவர் யாரு? அக்பர். நல்லா பேசுங்க. அக்பர் தான் கைப்பற்றி இருப்பார். அக்பர் அப்படிங்கிறவர் கைப்பற்றி இருப்பாரு. சரியா? இதை மத்தவங்க படிக்கிறதுக்கும் நம்ம நினைச்சு படிக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. வீராங்கனை துர்காவதினா யாரும் தெரியாது. ஒருவேளை வீராங்கனையான அவங்க ஒரு அத்லட்டா இருந்திருப்பாங்களோ? யோசிக்கிறது அப்படிதான். என்ன ஒரு அத்லட்டா இருந்திருப்பாங்களா, இல்ல ஏதாவது டென்னிஸ் பிளேயரா, இல்ல ஏதாவது ஒரு பிளேயர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம படிக்கிறது 15ஆம் நூற்றாண்டுல இருந்த வீராங்கனை துர்காவதி. பாப்போம். மத்திய பிரதேச அரசு வீராங்கனை துர்காவதி புலிகள் சரணாலயத்தை மாநிலத்தின் 7வது புலிகள் காப்பகமாகவும் அந்த ஊர்ல மத்திய பிரதேசத்துல 7, தமிழா இந்தியாவோட 54. மத்திய பிரதேசத்துல 7. மத்திய பிரதேசம் அப்படின்னாவே ஹன்ஹா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான ஒரு சான்சுரி இருக்கு. சான்சுரியில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். எல்லா போட்டி தேர்வுகளுக்கும் வைல்ட் லைஃப் சான்சுரி, பேர்ட் சான்சுரி கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுருவாங்க. மத்திய பிரதேசத்துல அது 7வது, இந்தியாவுக்கு அது 54வது. சரி, நேத்திக்கு நான் நடத்தினேன். சுரேஷ் சொல்லப்பா, நேத்திக்கு நான் நடத்தினேன். தமிழ்நாட்டுல சரியா எத்தனையாவது அப்படிங்கிற மாதிரியான சான்சுரி அப்படிங்கிறது பெரியார் அப்படிங்கிற சான்சுரி. பெரியார் அப்படிங்கறது நேத்து ஒரு சான்சுரி டைகர் ரிசர்வ் பார்த்தோம் இல்லையா? அது எத்தனையாவது? 18வது. எத்தனையாவது? 18வது. 3வது கிடையாது, 18வது. அதான் ஈரோடு மாவட்டம் அப்படிங்கிறதுல இருக்கு. பெரியார் வனவிலங்கு சரணாலயம். பெரியார் வனவிலங்கு சரணாலயங்கிறது தமிழ்நாட்டுல எத்தனையாவது? 18. அப்ப எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு? 18 இருக்கு. 18 இருக்கு. அப்ப இந்தியால எத்தனை இருக்கு புலிகள் டைகர் ரிசர்வ்? 54 இருக்கு. மத்திய பிரதேசத்துல எத்தனை இருக்கு? 7 இருக்கு. மத்திய பிரதேசத்துல இருக்கு 7 இருக்கு புலிகள் காப்பகம். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? துர்காவதி. துர்காவதி அப்படிங்கிறது 54வது புலிகள் காப்பகம் அறிவித்தது. இது நௌரதேஹி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் துர்காவதி வனவிலங்கு சரணாலயம் ஆகியவற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாரு சார் முக்கியமானது அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து உண்டான நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? சரியா? அடுத்து உண்டானது என்ன சார் கொடுத்துருக்காங்க? 54வது புலிகள் காப்பகம் நம்ம பார்த்துட்டோம். 54வது புலிகள் காப்பகம். அடுத்து வச்சுங்க நீதிபதி அமிதவராய் கமிட்டி. ஜஸ்டிஸ் அமிதவராய் கமிட்டி. ஜஸ்டிஸ் அமிதவராய் கமிட்டி. இந்த கமிட்டிஸ்ல தனியா எழுதி வச்சுக்கோம். கம்பல்சரி கொஸ்டின் கேட்டுருவோம். பர்டிகுலரா பாலிட்டில எக்கனாமிக்ஸ்ல. பாலிட்டில எக்கனாமிக்ஸ்ல கமிட்டிஸ் ஒரு கம்பல்சரி வரும். அது நீங்க ஸ்டாட்டிக்கா படிச்சுக்கணும். கமிட்டிஸ் சொன்ன மாதிரி அதான் சொல்லுவாங்க, வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயலை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். இந்நேரம் உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஃபாலோ பண்ணாதான் கிடைக்கும். பைபிள் படிச்சணும். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமாக இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். இப்ப நான் பேசுறதையும் நீங்க கேட்கிறவர்களா மாத்திரம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, சரியா, வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படிதான் சொல்லுவார். அதே மாதிரி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். மெய்யாகவே அந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பார். அதை விட ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்ன சார் அப்படின்னா, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். உலகத்தையே கலக்கினவர். வெறும் 11 பேரை வச்சுட்டு, வெறும் 11 சீஷர்களை வச்சுட்டு உலகம் ஃபுல்லா பரவுனவர். வேற எந்த மதமும் அவ்வளவு எளிமையா பரவல. உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. சரியா? கிறிஸ்டியானிசம்
ஆனா அவர் எந்த கோத்திரத்துல பிறந்தாரோ அவங்களே அவரை ஏத்துக்கல. யோவான்ல சொல்லியிருப்பாங்க, அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவர் சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதா கோத்திரம், மொத்தம் 12 கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தை மட்டும்தான் யாக்கோபு, அந்த யாக்கோபோட வம்சம் தான் இப்ப இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் தான் இன்னைக்கு இருக்க இஸ்ரேல் நாடு. 1948 இஸ்ரேல் தேசம். இன்ன வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏத்துக்கல, இன்ன வரைக்கும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லிக்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். எல்லாருக்குமே காது இருந்துச்சு, 2 காது. அந்த 2 காதுல துவாரமும் இருந்துச்சு. அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. யாரும் வந்து எல்லாருமே வந்து செவிடு கிடையாதுங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. இப்ப நான் கமிட்டிஸ்ன்னு சொன்னா எத்தனை பேர் எழுதிருப்பீங்க? எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அப்படிங்கறது வந்து அதுல எத்தனை அமைப்புகள் இருக்குன்னு பக்கத்துல எழுதி வச்சிருப்பீங்க. சான்ச்சுரிஸ்ன்றது ப்ரிப்பேர் பண்ணப்பா, உனக்கு நீனே சொல்லிக்கணும், உனக்கு நீனே சொல்லிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கப்பா. இது எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு ரிசல்ட் வரலைன்னா நீ தான் பொறுப்பு. நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. இல்ல ராங்கா டைவர்ட் பண்றாங்களா, தேவையில்லாத பத்தி பேசுறாங்களா, ஐயோ அது தேவையில்லாம நடத்தினாருங்க. இந்த ஒரு கோச்சிங் சென்டர்ல கூட சொல்லியிருந்தாங்க, சொன்னாங்க. அவங்க நடத்துறதுக்கும் அவங்க கொடுத்த மெட்டீரியலுக்கும் ஒண்ணுமே வரல பர்டிகுலரா. அப்படி யாராவது ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுங்க. இந்த குரூப் 4 எழுதிட்டு வந்திருக்கிறோம். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், நேற்று நகராட்சி கொஸ்டின் பேப்பருக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த கொஸ்டின் பேப்பரை நான் மெனக்கட்டிட்டு இருக்கேன், 100 கேள்வி வச்சுக்கிட்டு. அந்த ஏரியாவில் என்னென்ன கேட்டுட்டு இருக்கேன், லைவ்ல கொடுத்துட்டு இருக்கேன், ஆன்சர் லைவ்ல கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், சரியா? ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இப்போ போய் உட்காரணும், மெனக்கட்டணும், சரியா? என்ன உட்காந்துட்டு யுஎன்ஓ பத்தி நீங்க படிக்கணும். இந்த சான்ச்சுரிஸ் நம்ம சொன்ன 18வது சான்ச்சுரி தான் ஈரோடுல அந்த பெரியார் அப்படிங்கிற பேர்ல. எத்தனை? 54 சொன்னவா? சென்னையில டைகர் ரிசர்வ் மட்டும் எத்தனை? 54. மத்திய பிரதேச மட்டும் எத்தனை? 7. பேர் என்ன? துர்காவதி. ஒரு வாரம் கழிச்சு நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. மனப்பாடம் செஞ்சு மறுபடியும் நீங்க திரும்ப 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 பரிச்சயம் ஆக்கலைன்னா மறந்து போயிடும், மறந்து போயிடும். அவ்வளவுதான். அது உங்க நோட்டுக்குள்ளதான் இருக்கும், அங்க நோட்டுக்குள்ளதான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. நீதிபதி அமிதவராய் கமிட்டி. இப்போ சொன்னேன்னா கமிட்டிஸ் எந்த 2 சப்ஜெக்ட்ல முக்கியமா கேட்பாங்கன்னு சொன்னேன், பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். என்னது? பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். தம்பி சொல்லுங்க, தர்மலிங்கம் சொல்லுங்க. செல்லையா கமிட்டி, ராஜா செல்லையா கமிட்டி எதோடு தொடர்புடையது? இதே பிரிமிசஸ்ல எத்தனை முறை சொல்லியிருப்பேன். ராஜா செல்லையா கமிட்டி, டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ், வரி சீர்திருத்தம், சரியா? இப்ப பாருங்க, இதுதான் என்ன சொல்றதுன்னா நமக்கு மறந்து போயிடும். இப்ப தம்பி வந்து படிச்சுட்டு இருக்காரு, இந்த கேட்டேன் மறந்து போச்சு. ஆனா இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா உங்க நோட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, சார் நம்ம நோட்டுக்குள்ள இருந்திருக்கே ஒரு கேள்விதான் உங்களை 2000 பேர் 3000 பேர், ஒரே ஒரு கேள்வி தெரியாம இருக்கு, பிரச்சனை இல்லை, சரியா? ஆக மறந்து போச்சா அப்படின்னு மாட்டேன். ராஜா செல்லையா கமிட்டி எதோடது? டாக்ஸ் ரிஃபார்மேஷன். நரசிம்மன் கமிட்டினாவே பேங்கிங் ரிஃபார்மேஷன். சொல்லுங்க, பேங்கிங் ரிஃபார்மேஷன் கமிட்டிஸ் அசோசியேட்டட் வித். எழுதி வச்சுங்க. யாரு சார் இந்த அமிதவராய் கமிட்டி? எதுக்காக சார்? 2018ல சிறைச்சாலைகளை சீர்திருத்தம். வெளியே வச்சுங்க. ஜெயில் ஆர் பிரிசன், ஜெயில் ஆர் பிரிசன். என்ன வார்த்தை போட்டிருக்கான்? The Supreme Court appointed Justice Amitava Roy retired committee has given recommendation to reform prison in 2018. 2018ல சிறைச்சாலைகளில சீர்திருத்தம் செய்யறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து அமிதவராய் அப்படிங்கிற ஒரு கமிட்டியை ஆரம்பிச்சிருக்கு. நேத்திக்கு பார்த்தோம் தமிழ்நாட்டுல நீதிபதி சந்துரு கமிட்டி. பார்த்தோமா இல்லையா? நீதிபதி சந்துரு கமிட்டி 2 விஷயங்களுக்காகன்னு பார்த்திருக்கோம். நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளை ஆய்வு செய்ய இது படிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் முதல் சட்ட ஆலோசனையின் பற்றாக்குறை வரை பரோல் போன்றவற்றை ஆய்வு செய்துள்ளது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. எந்த கமிட்டிப்பா? நீதிபதி அமிதவராய் கமிட்டி. இந்த குரூப் 1 நாளைக்கு மறுநாள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது 1 வருஷ கரண்ட் அஃபேர்ஸ். இது 1 வருஷ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். போன 2023 ஜூன்ல ஆரம்பிச்சு இந்த வருடம் 2024 மே வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் நடந்த நிகழ்வுகள். நேற்று தமிழ்நாடு பார்த்து முடிச்சாரு. தமிழ்நாடு நீங்க கேட்கலைன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5ல இருந்து 7 கேள்வி உங்களுக்கு தெரியாம போயிடும். நேற்றுக்கு ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு பூரா தெரியாம போயிடும். ஏன்னா அதை வச்சு நான் அவ்வளோ ரீகால் பண்ணேன். வெறுமனே போர்டை காமிச்சிட்டு எழுதிக்குங்க பாட்டு நான் சொல்லலை. அதுல என்னென்ன விஷயம்லாம் கூடுதல் விஷயமா இருக்கோ அது பூரா பேசியிருப்பேன். அப்ப அந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எழுதி வச்சு. மிக உயரமான நடராஜர் சிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம G20ல பயன்படுத்தப்பட்டது. G20 ஞாபகம் வச்சுங்க. G20 அப்படிங்கிறதுல சமீபத்தில் இணைந்த நாடுகள் அப்படின்னு கேட்டுருவான். G20 சமீபத்தில் இணைந்த நாடுகள். என்னென்ன நாடுகள்? ஆப்பிரிக்கன் யூனியன் சேர்ந்திருக்கு, சரியா? ஆப்பிரிக்கன் யூனியன் சேர்ந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது எத்தியோப்பியா. இந்த நாடுகள்லாம் ஞாபகம் வச்சு. எத்தியோப்பியா சேர்ந்திருக்கா? பிரிக்ஸ்ல சில நாடுகள் சேர்ந்திருக்கு. பிரிக்ஸ். அப்ப G20 அப்படிங்கிறது இந்த வருஷம் 2024 நடத்த போற நாடு எதுன்னு கேட்பான். 2024 எந்த நாடு நடத்த போகுதுன்னா பிரேசில்.
யார் நடத்த போறா? பிரேசில். அப்ப 20 23 யார் நடத்தலாம்? இந்தியா. 20 23 நடத்துறது இந்தியா. அப்ப 20 22 யார் நடத்தலாம்? இந்தோனேஷியா. இந்தோனேஷியா 22 இந்தோனேஷியா, 23 இந்தியா, 24 பிரேசில். G20 முக்கியமானது. அதுல நம்ம ஸ்லோகன் கொடுத்திருந்தோம். சரி, நடராஜர் சிலைக்கு போவோம். இந்த நடராஜர் சிலை அப்படிங்கிறது பாரத் மண்டபம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா பாரத் மண்டபத்துல தான் G20 நடந்துச்சு. டெல்லியில பாரத் மண்டபத்துல தான் நடந்துச்சு. முக்கியமானது 28 அடி உயரம். சரியா, உலகின் மிக உயரமான நடராஜர் சிலை. இந்த அற்புதமான அஷ்டதாது 8 உலோக கலவையா. சோ அந்த உலோக கலவை அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. உலோக கலவை மிக்சர். சிற்பம் தமிழ்நாட்டில் சுவாமி மலையை சேர்ந்த சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டது. சுவாமி மலை கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கு. சுவாமி மலை அங்கிருந்து தான் போச்சு இந்த நடராஜர் சிலை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 28 அடி உயரம், உலகிலேயே பெரிய இது அப்படி சொல்றாங்க. இது பாரத் மண்டபத்துல தான் வச்சாங்க. G20 மாநாட்டில் வச்சாங்க. இந்த உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது ஒரு செக்குலார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல ஒரு பர்டிகுலர் மதத்தை கொண்டு வந்து வரீங்க. பர்டிகுலர் அமெரிக்கா அண்ட் கனடா இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. G20 20 24 யார் நடத்துறா? பிரேசில். 20 23 யார் நடத்துறா? இந்தியா. 20 22 யார் நடத்துறா? இந்தோனேஷியா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற தம்பி சொல்லுங்கப்பா. பேர் என்ன? வீர விக்னேஷ் சொல்லுப்பா. G20 அப்படிங்கிறது 20 23 உடைய ஸ்லோகன் என்ன? தேவையில்லாத முயற்சியா இருக்கக்கூடாது. நம்ம தேவையில்லாத முயற்சியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் பார்க்கணும். 1 earth 1 family 1 future. 1 earth 1 family 1 future. 1 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 1 அதுல 1 earth, அதே மாதிரி 1 family 1 future. ஒரே அந்த மாதிரி 1 earth ஒரே நிலமா இருக்கணும். ஒரே நிலம் அப்படின்னு இருக்கணும். 1 family ஒரே குடும்பமா இருக்கணும். 1 future ஒரே எதிர்காலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேரு வசுதெய்வ குடும்பம். சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேர் என்ன? வசுதெய்வ குடும்பம். 1 earth 1 family 1 future. 1 earth 1 family 1 future அப்படிங்கிறது முக்கியமானது. அப்ப எந்த சிலை? நடராஜர் சிலை. எங்க இருந்து போயிருக்கு? சுவாமி மலையில இருந்து போயிருக்கு. இதோட ஸ்கல்ப்சர் யாருன்னு கேட்கலாம். மேபி இதோட ஸ்கல்ப்சர் யாரு அப்படின்னு கேட்கலாம். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போலாம். சோ அடுத்த நியூஸ் அப்படிங்கிறது கோனார்க் அப்படிங்கிறது ஒரு சக்கரம். அதே மாதிரி நடராஜருடைய சிலை இருந்த மாதிரி கோனார்க் அப்படிங்கிறது சக்கரம். கோனார்க் அப்படிங்கிற பிளேஸ் முக்கியமான ஒரு பிளேஸ். கோனார்க் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிளேஸ். கயல்விழி சொல்லுமா? கயல்விழி. கோனார்க் where it is located? கயல்விழினா உடனே சொல்லணும். எஸ் ஆர் நோ. கேள்வி பதில் தெரியும் தெரியல. பேரு எஸ் ஆர். கயல்விழி இருக்கே இல்லையாமா? பீகாரா சார். இந்த வினாவுக்கு என்ன பேரு? ஒடிசா அப்படின்ற மாதிரி. இது எதிர் வினாதர். ஆமா, வினா எதிர் வினாதர். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், நம்மள ஒரு கேள்வி கேக்குறது. பீகாரா சார்? இல்ல சார், இது ஒடிசா சார். கோனார்க் அப்படிங்கிறது சன் டெம்பிள் இருக்கு. சூரியனுக்கு கோவில் வச்சிருக்கக்கூடிய ஊர் ஒடிசா. இதெல்லாம் நிறைய முறை பேசியிருக்கோம். சூரியனுக்கு கோவில் இருக்கக்கூடிய ஊரு ஒடிசா. அந்த ஒடிசாவுல கோனார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒடிசாவுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஏற்படலையா? ஏற்படலையா? ஒடிசாவில் முதலமைச்சர் யார்? செகண்ட் ரோ. ஒடிசாவில் முதலமைச்சர் யார்? நிறைய முறை சொல்லியிருக்கோம். மோகன் சரண் மாஜி. பேசுங்க. ஒடிசாவோட முதலமைச்சர் யாரு? மோகன் சரண் மாஜி அப்படிங்கிறது தம்பி சொல்லுங்க. ஓகே, மோகன் சரண் மாஜி. 24 ஆண்டுகள் தொடர்ச்சியா முதலமைச்சர் இருந்தது யாரு? நவீன் பட்நாயக். எந்த கட்சி? பிஜு ஜனதா தள். என்னங்க? பிஜு ஜனதா தள். வி.கே. பாண்டியன் பேசப்பட்டாரா? அரசியல் வாரிசுன்னு பேசப்பட்டாரு. அடிச்சு அப்படியே அரசியல் இருந்து ஓய்வு பெற்றார். இப்ப ஐஏஎஸ் பதவியும் கிடையாது, அரசியல் பதவியும் கிடையாது. சரியா? வி.கே. பாண்டியன். சோ கோனார்க் சூரிய கோயில் சக்கரம் G20 உச்சி மாநாட்டில் முக்கிய இடத்தை பிடித்தது டெல்லியில. கோனார்க் சக்கரம் 13ஆம் நூற்றாண்டில் எழுதி வச்சுங்க. 13ஆம் நூற்றாண்டு. இந்த கோனார்க் அப்படிங்கிற வீடு ஒடிசா. பூரி ஜெகநாதர் கோயில் பாத்தீங்களா? ஏத்தி பார்த்தோம்ல, பூரி ஜெகநாதர் அப்படிங்கிற ஒரு கோயில். பூரி எங்க தான் இருக்கு? ஒடிசால தான் இருக்கு. பூரி எங்க தான் இருக்கு? ஒடிசால இருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் கிழக்கு கங்கா வம்சத்தின் முதலாம் நரசிம்ம தேவ மன்னர் எழுதி வச்சாங்க. முதலாம் நரசிம்ம தேவ் அப்படிங்கிற ஒரு மன்னர். அவரின் கீழே தான் இந்த கட்டப்பட்டிருக்கு. 24 ஆரங்கள். 24 ஆரங்கள். நம்முடைய அசோக சக்கரத்திலே எத்தனை ஆரங்கள் தான்? 24 ஆரங்கள். அசோக சக்கரத்திலே 24 ஆரங்கள். கோனார்க் அப்படிங்கிறது
இந்தியாவின் தேசிய கொடியில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேசிய கொடியில மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இது முக்கியமானது. கோனார்க் சக்கரம். கோனார்க்ன்றது எங்க இருக்கு? ஒடிசால இருக்கு. அந்த ஒடிசால கோனார்க்ல என்ன கோவில் இருக்கு? சூரிய கோவில் இருக்கு. சூரியனுக்காக கோவில் வச்சிருக்கக்கூடிய மாநிலம் எது? ஒடிசா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஒடிசால ஒரு தீவுக்கு வந்து பேர் வச்சாங்க தெரியுமா? யாரோட பேரு? அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு சொன்னாங்க. என்ன ஐலாண்டு? அப்துல் கலாம் ஐலாண்ட். அப்துல் கலாமோட சமாதி எங்க இருக்கு? ராமேஸ்வரத்துல பேய் கரும்பு. ராமேஸ்வரத்துல பேய் கரும்பு எழுதி வச்சுங்க. ஆசியா, இது கண்டிப்பாக கேட்பாங்க. முக்கியமான ஒரு கேள்விங்க. ஏசியான் 20வது ஏசியான் மாநாடு, 20வது ஏசியான் உச்சி மாநாடு, 20வது ஏசியான் உச்சி மாநாடு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏசியான் அப்படிங்கிறது எப்போது அமைக்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன, நீங்க போய் கத்துங்க. ஏசியான்றது எப்போ ஆரம்பிச்சாங்க, அதோட நோக்கம் என்ன? 20வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு அப்படிங்கிறது இந்தோனேஷியாவோட ஜகார்த்தாவில். இந்தோனேஷியாவோட கேபிட்டல் சிட்டி எதுதான்? ஜகார்த்தா. ஞாபகம் வச்சுக்கோ. இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா, பாலி, இந்த தீவுகள்லாம் முக்கியமானது. இந்தோனேஷியா, இந்தோனேஷியா, இந்தியா தங்க கிழக்கு நாடுகள். மனராஜன், தங்க கிழக்கு நாடுகள். யார் யாரெல்லாம் தங்க கிழக்கு நாடுகள்? ரஷ்யக்காரர்களுடைய பங்களிப்பு அங்க போயிடும். இந்தியா விட்டு அங்க ஓடிடுவாங்க. தங்க கிழக்கு நாடுகள்லாம் 3: இந்தியா, இந்தோனேஷியா, சீனா. இந்தியா, இந்தோனேஷியா, சீனா. நல்லா ஞாபகம் வச்சு. ஆசியான் எத்தனையாவது? ஆசியான் 20வது. எங்க நடைபெற்றது? இந்தோனேஷியாவோட ஜகார்த்தா. இந்தோனேஷியாவோட ஜகார்த்தாவில். இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் தான் நம்முடைய முத குடியரசு விழா. ஜனவரி 26, 1950 வந்தவர் அந்த ஊருக்காரர் தான். அந்த ஊர் பிரசிடென்ட் தான் வந்தார். சுகர்னோ. யாருங்க? சுகர்னோ. இப்ப எத்தனையாவது அந்த மகன் இருக்கக்கூடிய நம்ம இந்த ஜனவரி 26ல கொண்டாடுறோம்? 75. யாரு? இமானுவேல் நாகரா. பேசுங்க. இமானுவேல் நாகரா. நகராட்சியில கேட்டிருந்தான் இந்த கொஸ்டின். நகராட்சி கொஸ்டின் இது டீல் பண்ணும்போது அந்த கொஸ்டின் கேட்டிருந்தான். கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இது ஆசியான் விஷயங்கள் வளர்ச்சியின் மையம் என்ற கருப்பொருள். தீம் என்ன சார்? ஏசியான் மேட்டர்ஸ். சரியா? எபிசென்ட்ரம் ஆஃப் growth. எபிசென்ட்ரம் ஆஃப் growth அப்படின்றா. ஆசியான் விஷயங்கள் வளர்ச்சி மையம் என்ற கருப்பொருள். எந்த ஒரு மாநாடு நடந்தாலும், எந்த ஒரு ஆண்டு அறிவிச்சாலும் அதுக்கு தீம் கேட்டுருவான். எந்த ஒரு நாள் அறிவிச்சாலும், எந்த ஒரு ஆண்டு அறிவிச்சாலும் தீம் கேட்டுருவான். 2024 இந்தியாவோட தீம் என்ன? இந்த ஆண்டோட தீம் என்ன? நாரி சக்தி. பேசுங்க. நாரி சக்தி. நாரி சக்தினா என்ன? விமன் எம்பவர்மெண்ட். விமன் எம்பவர்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விமன் எம்பவர்மெண்ட். இது முக்கியமானது. இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு அடுக்கை ஆசியா நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள இந்தியா முன் வந்துள்ளது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நம்ம உலகமெங்கிலும் இருக்கக்கூடியவங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவும் முக்கியமானது. நல்லா படிச்சுங்க. இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான மெட்டீரியல்ஸ்.